your Bibles with me to 1 Corinthians chapter 3 verses 6 and 7. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்துக்கு நேராக உங்கள் வேதங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். I planted, Apollos watered, but God gave the increase. So then, neither he who plants is anything, nor he who waters, but God who gives the increase. நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். அப்படி இருக்க நடுவரனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். God gave the increase. பெருக்கத்தை தேவனே கொடுத்தார். Hallelujah. Hallelujah. Among the many things that God gives his children is increase. தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பல காரியங்களிலே இந்த பெருக செய்கிற காரியமும் ஒன்றாயிருக்கிறது. I believe life becomes meaningless if we don't increase. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெருக்கம் இல்லாமல் இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கை அர்த்தமற்ற வாழ்க்கையாய் போய்விடும். That is why Apostle Paul not only experienced increase in his own life, he also exhorted his son Timothy to increase in everything. அப்போஸ்தலனாகிய பவுலை எடுத்துக்கொண்டால் தன்னுடைய வாழ்க்கையிலே பெருக்கத்தை அனுபவித்த ஒரு மனிதர் மாத்திரமல்ல, மற்றவர்களும் பெருக வேண்டும் என்ற காரியத்தை வலியுறுத்தி பேசின ஒரு மனிதராகவும் அவர் இருந்தார். If you come to 1 Timothy chapter 4 and verse 15, நீங்கள் 1 தீமோத்தேயு 4வது அதிகாரத்துடைய 15ஆம் வசனத்தை கவனிப்பீர்களானால், he wrote, practice these things, be committed to them, so that your progress might be evident to all. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டிரு, இவைகளிலே நிலைத்திரு என்று எழுதினார். Your progress must be evident. உன்னுடைய வளர்ச்சி என்பது தெரிய வேண்டும், வெளியே தெரிய வேண்டும். Your increase everyone must be able to see. நீ தேறுகிறது யாவரும் பார்க்கத்தக்கதாக இருக்க வேண்டும். All the living things that God created consistently, constantly increase. தேவனாகிய கர்த்தர் சிருஷ்டித்த யாவையும் நாம் கவனித்து பார்த்தால் அவை தொடர்ந்து விருத்தி அடைந்து வளருகிற காரியங்களாகவே இருக்கின்றன. When a child is born, the expectation of the parents is that the child will increase. ஒரு குழந்தை பிறக்கிற பொழுது அந்த குழந்தையை குறித்து அந்த பெற்றோருடைய விருப்பம் என்ன? அந்த குழந்தை எல்லாவற்றிலும் விருத்தி அடைய வேண்டும். The joy of a just born child is going to continue only when the parents are able to see a growth, an increase in the child. ஒரு பிள்ளையானது பெற்றோருக்கு பிறக்கிற பொழுது அவர்கள் சந்தோஷப்படுகிறார். அந்த சந்தோஷம் அவர்களுக்கு விருத்தியாக வேண்டுமானால், மேலும் அந்த சந்தோஷம் அவர்களுக்கு நீடித்திருக்க வேண்டுமானால், அந்த குழந்தை எல்லாவற்றிலும் வளருகிற ஒரு குழந்தையாக இருக்கும் பொழுதுதான் அவருடைய சந்தோஷம் நிறைவாகிறது. Number 1, முதலாவது, the sign of someone staying blessed is consistent increase. ஒருவர் ஆசீர்வதிக்கப்படுகிறார் என்பதற்கான அடையாளங்கள்ல முதலாவது அவர் எல்லாவற்றிலும் பெருகிக் கொண்டு இருக்கிறதாக இருக்கிறது. If you read in Genesis 1 verse 27 and 28, நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் முதலாவது அதிகாரத்துடைய 27 28ஆம் வசனத்தை கவனிப்பீர்களானால், after the Lord created Adam and Eve in his image, ஆண்டவராகிய தேவன் தம்முடைய சாயலாக ஆதாமையும் ஏவாளையும் படைத்ததற்கு பின்பதாக, in verse 28 it says, God blessed them and said, be fruitful, multiply, fill the earth. ஆண்டவராகிய தேவன் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகுங்கள், பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். So it's a sign of blessing. ஆகவே ஆசீர்வாதத்தினுடைய அடையாளம் என்று நாம் பார்க்கிற பொழுது, now the sign of breaking apart of some individual is the ceasing to increase. ஒருவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் கீழான நிலைமைக்கு போகிறார்கள் அல்லது அவருடைய வாழ்க்கை சிதைந்து போகிறார்கள் என்பதற்கான அடையாளமாக நீங்கள் ஒன்றை கவனிப்பீர்களானால், அவருடைய வாழ்க்கை விருத்தி இல்லாமல் போகிறதுனாலே இந்த சீரழிவு உண்டாகிறதை நீங்கள் பார்க்க முடியும். If you come to Proverbs 14 and verse 28, நீங்கள் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்துடைய 28ஆம் வசனத்தை பார்த்தால், the Bible says, in the multitude of the people is the king's honor,
but in the want of people is the destruction of the prince. ஜன திரட்சி ராஜாவின் மகிமை, ஜன குறைவு தலைவனின் முறிவு என்று எழுதப்பட்டிருக்கிறது. Let me look at the second part. அந்த இரண்டாவது பகுதியை நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன். When people start to decrease, அந்த ஜனங்கள் குறைந்து போவார்களானால் the leadership starts to break apart. அந்த தலைவனுடைய தலைமைத்துவத்திலே முறிவு உண்டாகிறது. So the sign of blessing is increase, the sign of a breakdown is decrease. ஆகவே ஒரு ஆசீர்வாதத்தினுடைய அடையாளம் என்ன என்று கேட்டால் பெருகுதல். ஆசீர்வாதம் இன்மைக்கு அடையாளம் என்னென்று சொன்னால் நாம் சிறுகி போகுதல் அல்லது குறைந்து போகுதல். If you look at Jesus Christ when he was born in this world, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறந்த சம்பவத்தை குறித்து நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். in Luke 2 verse 52, நீங்கள் லூக்கா 2ஆம் அதிகாரத்துடைய 52ஆம் வசனத்தை கவனிப்பீர்களானால், one of his characteristics was that he increased in wisdom and stature, in the favor of God and with the favor of people. ஆண்டவராகிய இயேசுவினுடைய காரியங்களை நாம் கவனிக்கிற பொழுது லூக்கா 2:52 இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. We need to see increase in every area of our life. நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளிலும் நமக்கு விருத்தி பெருக்கம் உண்டாயிருக்க வேண்டும். If you look at the life of Paul, the great apostle, அப்போஸ்தலனாகிய பவுல் என்று சொல்லுகிற இந்த அப்போஸ்தலனை எடுத்துக்கொண்டு நாம் you பார்ப்போமானால், can see this man increasing and gaining strength in every area of his life. அவருடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் அவர் பலப்பட்டவரும் வளர்கிறவரும் பெருகிறவருமாய் இருந்தார். If you come to Acts chapter 9 and verse 22, நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்துடைய 22ஆம் வசனத்துக்கு the வருவீர்களானால், Bible says Saul increased the more in strength. அவர் அதிகமாக திடன் கொண்டு என்று சொல்லப்படுகிற வார்த்தை போட்டிருக்கிறது. He began to increase in strength. அவருடைய பலத்திலே அவர் அதிகமாக பலப்பட்டார். Now we know that Saul or Paul was called to serve God and evangelize the world. இந்த சவுல் என்று சொல்லப்படுகிற பவுலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தை செய்யவும் நற்செய்தி அறிவிக்கிற பணிக்காகவும் அவர் அழைக்கப்பட்டார். Look at the way his ministry prospered. அவருடைய ஊழியம் எப்படி பெருகினது என்று நீங்கள் கவனித்து His பார்த்தால், ministry was not stagnant. அவருடைய ஊழியம் என்று சொல்லுவது ஒரே அளவிலேயே இருந்த ஊழியமாக நீங்கள் பார்க்க முடியாது. The ministry began to prosper, increase and grow. அவருடைய ஊழியத்தை கவனித்தால் அந்த ஊழியம் வளர்கிறதா இருந்தது, பெருகுகிறதா இருந்தது, மேலும் பெருகுகிறதா இருந்தது. If you see Acts chapter 16 and verse 5, நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரத்துடைய 5ஆம் வசனத்துக்கு வருவீர்களானால், the Bible says wherever Paul went, the churches were established in faith and increased in number daily. அவர் எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் ஜனங்கள் பெருகினார்கள், சபைகள் வளர்ந்தது என்று சொல்லி நாம் படிக்கிறோம். See, Apostle Paul was a man who was increasing in his ministry. அவருடைய ஊழியத்திலே நாளுக்கு நாள் வளருகிற ஒருவராக அவர் இருந்தார். I tell you, our ministry must increase. அவருடைய ஊழியம் அங்கே பெருகினது. Our life must increase. அதே போல நம்முடைய ஊழியமும் பெருக வேண்டும், நம்முடைய வாழ்க்கையும் பெருக வேண்டும். The work of our hands must increase. நம்முடைய கையின் பிரயாசங்கள் பெருக வேண்டும். Our success must increase. நம்முடைய வெற்றிகள் பெருக வேண்டும். Our income must increase. நம்முடைய வருமானங்கள் பெருக வேண்டும். Our influence must increase. நாம் மற்றவர்கள் மீது செலுத்துகிற செல்வாக்கு இருக்கிறதே அது வளர வேண்டும். Our power must increase. நம்முடைய வல்லமை வளர வேண்டும். We must increase in all things. நம்முடைய வாழ்க்கையினுடைய சகல பகுதிகளிலும் நாம் வளர வேண்டியவர்களாகவே இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. The sign of our blessing is increase. நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதம் என்று சொல்லுவதனுடைய அடையாளம் அது நம்முடைய பெருக்கத்திலே இருக்கிறது. The source of our honor is increase. நம்முடைய கனத்தினுடைய நம்முடைய அந்தஸ்துடைய அடையாளம் நம்முடைய விருத்தியில் இருக்கிறது. One of my prayers almost every day is this. ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஜெப குறிப்புகளிலே ஒன்று இருக்கிறது. Lord, I want to increase more and more today. ஆண்டவரே, நான் இன்னும் வளர வேண்டும், இன்னும் பெருக
வேண்டும் என்பது என்னுடைய ஜெப குறிப்புகளிலே ஒன்று. When I come for ministry, நான் ஊழியத்துக்கு என்று வருகிற பொழுது I always say, Lord, my people should see me increasing in wisdom, in stature, in the favor of God, in the favor of man. ஆண்டவரே, நான் மனித தயவிலும் தேவ தயவிலும் எல்லாவற்றிலும் நான் வளர்கிறதை நான் யாருக்கு ஊழியம் செய்கிறேனோ அந்த மக்கள் காண வேண்டும் என்று நான் My ஜெபிக்கிறேன். people should be able to recognize me growing in the Lord. தேவனிலே நான் வளர்கிறதை நான் ஊழியம் பண்ணுகிற அந்த மக்கள் காண வேண்டும் என்பது என்னுடைய ஜெபம். My prayer is that my people will be able to see that God's revelation in my life is growing week after week, day after day, month after month, year after year. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் தேவன் எனக்கு கொடுக்கிற வெளிப்பாடுகளிலே நான் வளர்ந்து கொண்டு வருவதை நான் யாருக்கு ஊழியம் செய்யணும் அந்த மக்கள் அறிய வேண்டும். Everyone must be able to see me grow. என்னுடைய வளர்ச்சியை ஒவ்வொருவரும் காண வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் அப்படி வாஞ்சிக்கிறீங்க நம்ம Amen. வாழ்க்கை அப்படி Hallelujah. இருக்கணும். Hallelujah. 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 Some time ago I saw this comment on YouTube. சில நாட்களுக்கு முன்பாக யூடியூப்ல இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். And it really made me thankful to God. அது உண்மையாகவே தேவனுக்கு முன்பாக நான் நன்றி உள்ளவனாக என்னை மாற்றியது. A sister had written, ஒரு சகோதரி எழுதி இருக்கிறார், Brother, I am watching you from your young age. உங்களுடைய இள வயது முதல் நான் உங்களை பார்த்து கொண்டு வருகிறேன். I can tell you that you have matured into a person who leads people into the presence of God through your worship. நீங்கள் உங்களுடைய ஆராதனைகளின் மூலமாக ஜனங்களை தேவ பிரசன்னத்துக்குள்ளே நடத்துகிறதில் வளர்ந்திருக்கிறதை நான் கண்டு மகிழ்கிறேன். I think she saw me as a very young boy. நான் அவ என்னை இளைஞனா இருக்கும்போது வாலிபனா இருக்கும்போது அந்த அம்மா என்னை பார்த்துருக்காங்க. But now she testifies, I can see your maturity. இப்பொழுது அவன் என்னை பார்த்து என்ன சொல்றார், நீங்க முதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறத நான் பார்க்கிறேன், தேறி இருக்கிறத நான் பார்க்கிறேன். I don't say that I have achieved everything. நான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டேன், எல்லாவற்றையும் அடைந்தாயிற்று என்று நான் மேன்மை பாராட்டவில்லை. None of us can say we have all achieved everything. நாம் யாராக இருந்தாலும் சரி, நாம் எல்லாவற்றையும் அடைந்து விட்டோம் என்று யார் ஒருவராகிலும் நாம் பெருமை பாராட்ட முடியாது. But our life should always be in the progressive mode. ஆனால் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கை முன்னேறுகிற அந்த தளத்திலே இருந்தாக வேண்டும். Hallelujah. Hallelujah. Year after year I am growing. நாம் ஒவ்வொரு ஆண்டும் வளர்ந்து கொண்டே இருக்கிறேன். Year after year I am increasing. ஒவ்வொரு ஆண்டும் நான் பெருகிக் கொண்டே இருக்கிறேன். Hallelujah. Hallelujah. Look at the disciples of Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களை கவனிங்க. The Bible says வேதம் சொல்லுகிறது that the disciples prayed to the Lord, Lord, increase our faith. அவர்கள் இயேசுவை பார்த்து சொன்னார்கள், ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை தயவு செய்து வர்த்திக்க பண்ணும். We want our faith to grow. எங்களுடைய விசுவாசம் வர்த்திக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். We don't want to stay in the same level. எப்பொழுதும் உள்ள அதே அளவு விசுவாசத்திலே இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பவில்லை. I praise God that God is going to bless us with increase in the end of this year. இந்த ஆண்டினுடைய முடிவிலே தேவனாகிய கர்த்தர் நம்மை எல்லாவற்றிலும் விருத்தி ஆக்குவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். All praise and glory be to எல்லா God. கனமும் துதியும் மகிமையும் நம் தேவன் ஒருவருக்கே உண்டாவதாக. The Lord made me to meditate on the life of Paul so I could draw some principles as to how we can increase in our spiritual life, in our worldly life, in every aspect of our life. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆகிலும் சரி, அல்லது நம்முடைய பூமிக்குரிய வாழ்க்கை ஆகிலும் சரி, நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதியிலும் நாம் பெருகுவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவராகிய தேவன் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து நான் தியானிக்கும்படி செய்தார். The Lord showed me three important principles we need to learn from Apostle Paul, who was able to increase more and more day by day. ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ளே வளர்ந்த மனிதனாய் இருந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும்படி தேவன் எனக்கு ஒரு கிருபை கொடுத்தார். அதிலே 3 காரியங்களை முக்கியமாக கவனிக்கும்படி செய்தார். I think Apostle Paul, his main work was ministry. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய முதலாவது அல்லது பிரதானமான பணி என்னவென்று கேட்டால் கர்த்தருடைய ஊழியம். His calling was ministry. அவர் ஊழியத்துக்கென்று அழைக்கப்பட்ட மனிதராக இருந்தார். But many of us may not be called into full-time ministry. இங்க இருக்கிற பலர்
முழு நேர ஊழியத்துக்கென்று அழைக்கப்பட்டவர்களாய் இல்லாமல் இருக்கலாம். Some of you may be doctors, some of you may be engineers, some of you may be teachers, some of you may be students, some of you may be housewives. No matter what you do, businessmen, no matter what you do. ஒருவேளை இங்கே இருக்கிறதுல உங்களுடைய சிலர் டாக்டர்களாக இருக்கலாம், சிலர் பொறியாளர்களாக இருக்கலாம், சிலர் வியாபாரம் செய்யறவர்களாக இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு ஜனத்திலே நீங்கள் வாழ்க்கையிலே இயங்கிக் கொண்டிருக்கலாம். The Bible says whatever you do it for the glory of God. ஆனால் வேதம் சொல்ற எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று செய்யுங்கள். So if God's name has to be glorified, ஆகவே தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டுமானால் everyone should see something evidently in our life. உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த முன்னேற்றம் உண்டாகிறது என்பதை எல்லோரும் காணத்தக்கதான சாட்சியங்கள் உண்டாகியிருக்க வேண்டும். If you are a doctor, your patients should see that you are improving. நீங்க ஒருவேளை ஒரு டாக்டரா இருப்பீங்கன்னா உங்களிடத்திலே வியாதியாக வருகிறவர்கள், உங்களிடத்திலே வைத்தியம் பார்த்து கொள்ளும்படி வருகிறவர்கள் நீங்கள் முன்னேறுகிறதை காண வேண்டும். If you are a teacher, your students must testify that as years go by, your teaching skill has increased. நீங்கள் ஒரு ஆசிரியராக இருப்பீர்களானால் உங்களிடத்திலே கற்றுக் கொடுக்கிற அந்த மாணவர்கள் இருக்கிறார்களே, அந்த மாணவர்கள் வருஷம் தோறும் எங்களுடைய ஆசிரியர் உண்மையாகவே முன்னேறி கொண்டு இருக்கிறார்கள் என்பதை காண வேண்டும். Your employer must be able to identify that your strengths are becoming stronger, even stronger. நீங்கள் எதிலெல்லாம் இருக்கிறீர்களோ அந்தந்த துறையிலே நீங்கள் பலப்பட்டவர்களாக மாறுகிறீர்கள் என்பதை உங்களாலே பயன்பெறுகிறவர்கள் அறிய வேண்டும். How to gain this increase? இப்படிப்பட்ட இந்த பெருக்கத்தை அடைய வேண்டுமானால் அதை நாம் எப்படி அடைவது? 3 principles from the life of Paul. அங்கே பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 3 பாடங்கள். Kindly turn your attention to Proverbs chapter 31 and verse 16. நீங்கள் நீதிமொழிகள் 31:16 கவனியுங்கள். Proverbs 31:16. நீங்கள் நீதிமொழிகளின் புத்தகம் 31வது அதிகாரத்துடைய 16வது வசனம். She considereth the field and buyeth it, and with the fruit of her hands she planteth a vineyard. ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள், தன் கைகளின் சம்பாத்தியத்தினாலே திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். I want to bring the analogy, the parable of a field, just as Apostle Paul said, I planted, God gave the increase. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன அந்த உதாரணத்தை போல நான் நட்டேன், தேவனோ விளையச் செய்தார் என்ற ஒரு வயலை குறித்த காரியத்தை உதாரணமாய் கொண்டு நான் இதை விளக்குகிறேன். First, முதலாவது, if Paul said I planted and God gave the increase, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் நான் நட்டேன், தேவன் விளைய பண்ணினார். the first quality of a person who plants is, யார் நட்டுகிறாரோ அந்த ஆளுடைய முதலாவது குணாதிசயம் சுபாவம் என்ன? the first one is, முதலாவது, you need to have a earnest desire for increase. உண்மையாகவே நான் பெருக வேண்டும் என்ற வாஞ்சை உள்ளவனாக இருக்க வேண்டும். Earnest desire for increase. நான் பெருக வேண்டும் என்ற உண்மையான வாஞ்சை உள்ளவனுக்கு தான் பெருக்கம். You see, Apostle Paul, he had a very earnest desire to increase. நான் பெருக வேண்டும் என்ற உண்மையான விருப்பம் உள்ளவராக அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்தார். This is exactly the desire that will be in the heart of a farmer. ஒரு விவசாயியை எடுத்துக்கொண்டால், ஒரு பயிரிடுகிறவரை நோக்கி பார்த்தால் அவருக்கு உண்மையாக இந்த விருப்பம் தான் இருக்கும். In this verse in Proverbs 31:16, நீங்கள் நீதிமொழிகள் 31:16 இந்த வசனத்தை கவனிச்சா, the Bible says she considers or calculates or appreciates a particular piece of land. She appropriates it. She wonders if this will be the right plot to buy, so her increase will be great in the later end. ஒரு வயலை வாங்க வேண்டும் என்று அந்த பெண் தீர்மானிக்கிறாள். ஆனால் அந்த வயல் எப்படிப்பட்ட வயல், இது பலன் கொடுக்கிற வயலா என்பதை விசாரித்து அவள் அதை வாங்குகிறாள். She is not buying every land that is on sale. அவளுக்கு அங்க விலைக்கு வர்ற எல்லா வயலையும் வாங்கணும், எல்லா நிலத்தையும் வாங்கணும், அது அல்ல அவளுடைய நோக்கம். She is not worried about whether the land is on the main road or in the highway. அது இந்த நிலமானது அது பிரதான சாலைக்கு பக்கத்துல இருக்கிறதா இல்ல இன்னொரு சாலைக்கு பக்கத்துல இருக்கா, இது அல்ல அவளுடைய பிரச்சனை. She is not worried about popularity. அந்த நிலத்திற்கு எவ்வளவு பெரிய
பேசுகிறார்கள், அதல்ல அவளுடைய கவலை. She is only worried about the produce in the end. இந்த முடிவிலே இந்த நிலம் எனக்கு எவ்வளவு பலனை தரப்போகிறது, அதுதான் அவளுடைய நோக்கம். So her desire that is entirely leading her toward purchase is, I want to increase. I want my seeds to increase. முடிவிலே நான் நடப்போகிறேன், இந்த பயிர் எனக்கு பெரிய பலனை தர வேண்டும், இதுவே அவளுடைய நோக்கமா இருந்ததனாலே இந்த விருப்பத்தின் அடிப்படையிலே தான் அவள் நிலத்தை கொள்கிறாள். If you look at the life of Paul, அப்போஸ்தலனாகிய பவுலை கவனித்து in பார்த்தால் Philippians chapter 3 verse 12 to 14, நீங்கள் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை கவனிக்கிற you can பொழுது see the overriding desire of Paul to be fruitful and increase in everything. அவர் எல்லாவற்றிலும் வளர வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். He was not bothered about his past achievements. அவர் கடந்த காலத்திலே பெற்ற வெற்றி இருக்கிறதே, அதை குறித்து அவர் கவலைப்படவில்லை. He was not worried about how popular he was. நான் எவ்வளவு பிரசித்தி பெற்ற நபராக மாறிவிட்டேன் என்பதை குறித்து அவர் கவலைப்படவில்லை. His only aim and goal in life was, I should get the prize. நான் அந்த பரிசு பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாயிருந்தது. Therefore I forget everything that is behind me and I'm reaching forward to what is ahead of me. அதனாலே தான் நான் பின்னானவைகளை மறந்து முன்னாக எனக்கு வைக்கப்பட்டதை நாடி போய் கொண்டிருக்கிறேன். I am pursuing towards the goal. நான் எனக்கென்று வைக்கப்பட்ட அந்த இலக்கை ஆசையாய் தொடர்கிறேன். My mind is totally enveloped with that desire. அந்த நோக்கத்துக்காக, அந்த விருப்பத்துக்காக என்னுடைய இருதயம் பூராக அதை வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. Nothing will distract me. என்னை இந்த நோக்கத்தை விட்டு எதுவும் திசை திருப்ப போகிறதில்லை. Nothing will disturb me. என்னுடைய வாழ்க்கை ஓட்டத்திலே இந்த காரியங்கள் எதுவும் தொந்தரவு செய்ய போகிறதில்லை. Nothing will destroy my attention. என்னுடைய நோக்கத்தை எதுவும் கெடுத்து போட முடியாது. I am totally focused. காரணம் என்ன? நான் முழுமையாக அதன் மேலேயே கவனம் உள்ளவனாய் இருக்கிறேன். I have a single hearted desire and goal and purpose to get the increase of receiving the goal in my life. என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் எனக்கு கொடுத்த அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படி நான் முழு சிந்தையோடு முழு இருதயத்தோடு அதை ஆசையாக நான் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். When he was thinking about his believers, அவர் தன்னுடைய விசுவாசிகளை குறித்து நினைத்த if வேளையிலே, you read 1 Thessalonians chapter 3 verse 12 and 13, நீங்கள் 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை he கவனிப்பீர்களானால், expressed his desire that their love must increase more and more. அவர்களுடைய அன்பு இன்னும் அதிகமாய் பெருக வேண்டும் என்ற அவருடைய விருப்பத்தை வெளியிடுகிறார். If you come to Colossians chapter 1 verse 9 and 10, நீங்கள் கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனத்துக்கு he வருவீர்களானால், says, I don't stop praying for you because I want to see you growing and increasing in the knowledge of God. நீங்கள் தேவனை பற்றுகிற அறிவிலே பெருக வேண்டும் என்பதற்காக நான் உங்களுக்காக தொடர்ந்து விண்ணப்பம் பண்ணிக்கொண்டு இருக்கிறேன், நான் ஜெபத்திலே இடைவிடாமல் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் என்று He சொல்லுகிறார். was not satisfied with the past achievements. முன்பு நடந்த காரியங்கள், கடந்த காலத்தினுடைய வெற்றிகள், அதிலே அவர் நோக்கமாக He இருக்கவில்லை. was not satisfied with the present comforts. இப்பொழுது அவருக்கு இருக்கிற சௌகரியமான நிலையை குறித்தும் அவர் எண்ணவில்லை. He was not worried about what he has already achieved. இதுவுக்கு முன்பாக அவர் சாதனை செய்தாரே, அந்த சாதனைகளையும் அவர் சார்ந்திருக்கவில்லை. He says, I'm looking forward for more. நான் இன்னும் அதிகமான காரியங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். I am not pausing, I am pursuing. நான் இதோடு நின்று விடவில்லை, நான் தொடர்ந்து போய்க்கொண்டே I இருக்கிறேன். tell you, desire is very important. நம்முடைய வாழ்க்கையில இந்த வாஞ்சை என்று சொல்லுகிற இந்த விருப்பம் என்பது மிக மிக முக்கியம். You see, God really honors desire more than anything else. நம்முடைய வாழ்க்கையில தேவன் எல்லாவற்றை பார்க்கிலும் விருப்பத்தை பிரதானமாய் வைக்கிறார். Without a man desiring for increase, God cannot deliver increase in his hand. ஒரு மனிதன் தனக்கு பெருக்கத்தை விரும்பாமல் இருப்பானால் அவனிடத்திலே தேவன் எந்த பெருக்கத்தை உண்டாக்கவே முடியாது. If you come to Matthew chapter 23, நீங்கள் மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 23வது அதிகாரத்துக்கு வருவீர்களானால், from verse 37 to 38, அங்கே 37 38ஆம் வசனத்தை கவனிப்பீர்களானால், Jesus weeps at the city of Jerusalem. எருசலேமுடைய அந்த பட்டணத்தை பார்த்து ஆண்டவராகிய இயேசு அழுகிறதை நாம் பார்க்கிறோம். He said, how often I wanted to gather your children together as a hen will gather her chicks under her wings, yet you were not willing.
எருசலேமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எருசலேமே எருசலேமே, உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவர்களே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாய் இருந்தேன். But you were not willing. ஆனால் உங்களுக்கோ மனது இல்லாமல் போயிடுச்சு. Do you see that? நீங்க அதை கவனிச்சீங்களா? God is willing, ஆண்டவராகிய தேவன் அதை செய்ய விருப்பம் உள்ளவராய் இருந்தார். but the people are not willing. ஆனால் மக்களுக்கோ அந்த விருப்பம் இருக்கவில்லை. What is the result? அதனுடைய முடிவு என்ன? Verse 38. நீங்கள் 38ஆம் வசனத்தை பாருங்க. Your house is left desolate for you. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். Even though God desires goodness, if the result is desolation and emptiness, the reason is we lack the desire for increase. தேவன் நன்மையை கொடுக்க விரும்பி இருந்தும் அந்த நன்மை அவர்கள் பெறாமல் பாழாய் போனதுக்கு காரணம் என்ன? அவருடைய இருதயத்திலே அவர்கள் பெருக்கத்தை விரும்பவில்லை. I want everyone to listen to me this morning. இந்த காலை வேளை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் மிக கவனமாய் இதை கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். If you come to Philippians 2:13, நீங்கள் பிலிப்பியர்களின் நிருபம் 2வது அதிகாரத்துடைய 13ஆம் வசனத்துக்கு வருவீர்களானால், the Bible says, வேதம் சொல்லுகிறது, for it is God who is working in you, enabling you both to desire and to work out his good purpose. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. What comes first? இங்கே முதலாவது எது வருகிறது? Desire. அந்த இடத்திலே விருப்பம் தான் முதலாவது வருகிறது. எல்லாரும் சொல்லுங்க, என்ன வருது முதலாவது? விருப்பம். கர்த்தர் முதலாவது என்ன செய்யறாரு? விருப்பத்தை தருகிறார். He gives the desire. ஆண்டவர் முதலாவது விருப்பத்தை தருகிறார். And we need to receive the desire. அந்த விருப்பத்தை நாம் ஏற்றுக்கொண்டு பெற்றுக்கொள்கிறவர்களாய் மாற வேண்டும். Our heart must be conceived with God's desire. தேவன் தருகிற அந்த விருப்பம் நம்முடைய இருதயத்திலே நாட்டப்பட வேண்டும். And when you conceive the desire in your heart, அந்த விருப்பத்தை நீங்கள் இருதயத்திலே கற்பம் தரிக்கிற பொழுது what will happen? அங்க என்ன நடக்குது? God will follow it with his deed. தேவன் அதற்கு பின்பாக அதற்கான செய்கையை தொடர்ந்து செய்கிறார். The problem with many people is, இன்னைக்கு பலருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? when God gives the desire, they are not willing to receive it. தேவன் அவர்களுக்கு அந்த விருப்பத்தை கொடுத்தாலும் அதை பெற்றுக்கொள்ளுகிற மனநிலையோ மனப்பாங்கோ அவர்களுக்கு இல்லை. I want to bring you under my wings, but you don't have the desire to come under it. ஆண்டவர் அவர்களை என்ன விரும்புகிறார்? நான் என்னுடைய செட்டையின் கீழே சேர்த்துக்கொள்ள விரும்புகிறேன். ஆனா அவங்களுக்கும் மனதில்லை. I tell you, God always starts with a vision before he accomplishes a mission. நான் சொல்லுகிறது இதுதான், ஆண்டவராகிய தேவன் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக அதற்கான தரிசனத்தை ஒரு மனிதனுடைய இருதயத்திலே போடுகிறார். And then he accomplishes the mission. அந்த விருப்பத்தின் அடிப்படையிலே தான் தேவன் செய்கையை செய்து முடிக்கிறார். Look at the life of Abraham. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை கவனிச்சு பாருங்க. God had chosen him to be the father of nations. இவனை தேசங்களுக்கு, நாடுகளுக்கு, ஜாதிகளுக்கு ஒரு தகப்பனாக தேவன் ஏற்படுத்துகிறார். And where did he start? ஆனால் அவனுடைய தொடக்கம் என்னங்க? Not in his body, அவனுடைய சரீரத்தில் இல்ல, in his heart. அவனுடைய இருதயத்திலே ஆண்டவர் காட்டியை போட்டார். The Lord took Abraham out of his tent and said, look at the stars and see if you can count them. ஆபிரகாமை கூடாரத்தை விட்டு தேவன் வெளியே அழைத்தார். வானத்தை பார்க்கும்படி சொன்னார். வானத்தின் நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் எண்ணு என்று சொன்னார். He wanted to expand his desire, அவனுடைய வாஞ்சையை தேவன் பெருக பண்ணுகிறார். expand his expectation. அவனுடைய நோக்கத்தை, அவனுடைய விருப்பத்தை தேவன் பெரிதாக்குகிறார். I tell you, before Sarah's womb could be conceived with the promised child, அந்த சாராளுடைய கர்ப்பத்திலே கருவாக குழந்தை உருவாவதற்கு முன்னே the first conception happened in the heart of Abraham. முதலாவது கருவாக்கம் எங்கே உண்டாயிற்று என்று கேட்டால் ஆபிரகாமுடைய இருதயத்தில் உண்டாயிற்று. Hallelujah. Hallelujah. God wants to start with a desire. ஆண்டவராகிய தேவன் அந்த விருப்பத்தை உண்டாக்குறதில் இருந்து காரியத்தை ஆரம்பிக்கிறார். There are so many people who have got lot of opportunities, lot of chances, lot of arenas where God could work into their lives, but they are so closed and so narrow in their heart, they don't have the desire to give space to God. பலருடைய வாழ்க்கையிலே தேவன்
சந்தர்ப்பங்களை, வாய்ப்புகளை அவர்களுக்கு ஏற்படுத்துகிறார். ஆனால் அவர்களுடைய இருதயத்திலே அந்த விருப்பமும் வாஞ்சையும் இல்லாத பொழுது அவர்களை கொண்டு எந்த காரியத்தை, எந்த பெருக்கத்தையும் தேவனால் அவர்களுக்கு செய்யவே முடியவில்லை. There are so many people who are comfortable with their present and they don't want to look at the future so they can continue to increase in God's hands. பலருடைய பிரச்சனை என்ன? தங்களுக்கு இப்ப இருக்கிற நிலை போதும் என்ற ஒரு நிலைக்கு வந்து விடுகிறார்கள். இந்த சௌகரியமான சூழலை விட்டு எனக்கு வெளியே போக விருப்பம் இல்லை என்று அவர்கள் சொல்லுகிறதுனாலே எதிர்காலத்திலே உண்டாக வேண்டிய எந்த விருத்திக்கும் அவர்கள் ஆயத்தமற்றவர்களாய் இருக்கிறார்கள். It seems there was a painter, a very famous painter in China. சீன தேசத்திலே ஒரு புகழ்பெற்ற ஒரு ஓவியர் இருந்தார். And it seems once his friend came to him and asked him, ஒருமுறை அவருடைய நண்பர் வந்து இந்த ஓவியரை பார்த்து கேட்டார், what is your best painting ever? இதுவரை நீங்க செய்த இந்த ஓவியங்கள்ல, வரைந்த ஓவியங்கள்ல மிக சிறந்த ஓவியம் என்று எதை கருதுகிறீர்கள் என்று கேட்டார். The man smiled and said, my next. இந்த மனுஷன் சிரிச்சிட்டு சொன்னார், இந்த ஓவியர் சொன்னார், இனி அடுத்ததா வரைய போறோம் பாரு, அதுதான் சிறந்தது என்றார். What I have seen already is not my best. What I am going to paint next is my best. இதுவரை நான் வரைந்து விட்டேனே அது அல்ல, இப்பொழுது ஒன்று வரைய போகிறேனே அதுதான் சிறப்பாக இருக்க போகிறது. In our life, you want to increase? நம்முடைய வாழ்க்கையில உண்மையான முன்னேற்றமும் விருத்தியும் பெருக்கமும் உண்டாக வேண்டுமானால் Your desire should always be not looking at backwards but saying my next. உங்களுடைய விருப்பம் எல்லாம் கடந்த காலத்துடைய சாதனைகளை நோக்கி அல்ல, இனி வரும் காலத்தில் அது எப்படி இருக்கும். Hallelujah. Hallelujah. See, as you walk into the path of following God's desire, the path is not going to be easy. நீங்கள் ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு கொடுத்த விருப்பத்தின் அடிப்படையிலே பயணிக்கிற பொழுது அந்த பாதையினுடைய பயணம் இனிமையான பயணமாக நிச்சயமா இருக்க போறதில்லை. When you look at the life of Joseph, நீங்கள் யோசேப்புடைய வாழ்க்கையை கவனிச்சு பாருங்க. one day the Lord gave him a dream. ஆண்டவராகிய தேவன் ஒரு நாளிலே யோசேப்புக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். A small boy, but 11 stars and sun and moon are bowing down before him. ஒரு சிறு பையனாய் இருந்து ஒருவன் கனவு காண்கிறான். அந்த கனவு என்ன? 11 நட்சத்திரங்களும் சூரிய சந்திரனும் விழுந்து அவனை வணங்குகிறது. And he goes to his parents. அவன் தன்னுடைய பெற்றோரிடத்திலே He போகிறான். goes to his brothers. அவனுடைய சகோதரத்திலே போகிறான். And he explains his dream. அவன் என்ன சொப்பனத்தை கண்டானோ அந்த சொப்பனத்தை சொல்லுகிறான். And he was in for a shock and surprise. அந்த காரியத்தை சொன்ன பின்பு அவனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. The entire family came like a flood and tried to discourage him. இந்த முழு குடும்பமாய் சேர்ந்து வந்து அவனுடைய காரியத்துக்கு எதிர்த்து பேசுகிறவர்களாக இருந்தார்கள். They said, are you going to be in authority over us? ஓ, எங்களுக்கு மேலே துரைத்தனம் பண்ணுகிறவனாய் நீ மாறப் போகிறாயோ? Are you going to rule over us? நீ எங்களை ஆளுகை செய்ய போகிறாயோ? They couldn't accept his dream. அவனுடைய சொப்பனத்தை இந்த குடும்பத்தார் ஏற்றுக்கொள்ளவில்லை. I was thinking one day, why they did not accept? நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன் இவங்க அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளல? And then something struck me. எனக்கு ஒரு காரியம் அப்பொழுது உரைத்தது. I realized the family situation was living in a limited arena. They couldn't just fathom this young boy's dream of grandeur and greatness. காரணம் என்ன? இந்த குடும்பத்தை கவனிச்சு பார்த்தா இந்த குடும்பம் ஒரு குறிக்கப்பட்ட எல்லைகளுக்குள்ளே, சூழ்நிலைகளுக்குள்ளே அடைக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்ததனாலே அதை தாண்டி மேலான ஒரு காரியத்தை அவர்களால் சிந்திக்க முடியவில்லை. You see, if you look at all the brothers of Joseph, they were all shepherds. நீங்க யோசேப்புடைய சகோதரரை கவனிச்சு பாருங்க, எல்லாரும் யாரதான்? மேய்ப்பர்கள். Look at his father was a shepherd. அவருடைய தகப்பனார் யார்? மேய்ப்பன். Look at his grandfather Isaac, he was a shepherd. ஈசாக் என்கிற அவங்களுடைய தாத்தா யாரு? அவரும் மேய்ப்பரா தான் His இருந்தார். great grandfather Abraham, he was a shepherd. கொள்ளு தாத்தா ஆபிரகாமை எடுத்து பார்த்தா அவரும் மேய்க்கிறவர் தான். So generation after generation they are all shepherds. ஆகவே தலைமுறை தலைமுறையாக ஒரு தொழிலை தான் செய்தார்கள், மேய்க்கும் தொழிலை மாத்திரமே. Here is a young boy suddenly comes up and says, I am going to be the king. இப்பொழுது இளம் பையனாக ஒருவன் வந்து சொல்லுகிறான், நான் ராஜாவாக போகிறேன். They say, no, you cannot be. அதெல்லாம் ஆகாதுப்பா. Why? ஏன்? I could not be a king, you also cannot be a king. நானே ராஜாவாக இல்ல, நீ எப்படி ராஜா ஆகணும்? நீ கூஜாதான். Your father could not be a king, you cannot be a king. உங்க அப்பா ராஜாவாக இல்ல, ஆகவே நீ ஆக முடியாது. Your grandfather could not be a king, you cannot be a உன் king. தாத்தா ராஜாவாக இல்ல, அதனால நீ ஆக முடியாது. Sometimes there are people who kind of
throw the cold water on us and say, this will not work with our family. பாருங்க, அப்படி கொழுந்து விட்டு எரிஞ்சு நம்ம பேசிட்டு இருக்கும்போது குளிர்ந்த தண்ணியை தூக்கி நம்ம மேல ஊத்தி நம்ம அணைக்கிறதுக்கு பல பேர் இருக்காங்க. They live limited lives and they want everyone to live within their limitations. அவர்கள் குறுகின வட்டத்திலேயே வாழ்ந்து பழகினதுனாலே அதை விட்டு இன்னொருவன் வெளியே போக நினைத்தாலும் அவனை அவர்கள் விடுகிறதில்லை. But I like Joseph. ஆனால் யோசேப்பை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. You know why? ஏன் தெரியுமா? Because even when they discouraged in his first dream, அவனுடைய முதலாவது சொப்பனத்தை கண்டு அவன் சொன்ன பொழுது அவர்கள் அதை எதிர்த்து நின்றும் கூட Joseph did not give up. அந்த யோசேப்பு கனவு காண்றதை நிறுத்தல. He comes again and tells them, அவன் திரும்ப வந்து சொல்றான், I actually saw a new dream. நான் இன்னொரு புதிய கனவை கண்டேங்க. And I saw 7 stalks of wheat bow down before me. அவன் சொன்ன 7 அரிக்கட்டுகள் தாழ விழுந்து வணங்கினதை நான் பார்த்தேன். They couldn't have more than this. இதுக்கு மேல தாங்கவே முடியல அவங்களால. They in fact decided to kill him and finish him. அவனை எப்படி ஆயிலும் கொலை செய்து இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்று விரும்பினார்கள். What I like in Joseph is, நம்ம யோசிப்புடைய வாழ்க்கையை பாருங்க. in spite of the threat, in spite of the discouragement and disappointment, he never stopped dreaming. அவனுக்கு மிரட்டல் விடுக்கப்பட்ட பொழுதும், அவனை ஒருவரும் உற்சாகப்படுத்த பொழுதும், சாதகமான சூழ்நிலைகள் அங்கே இல்லாது இருந்தும் அவன் சொப்பனம் காணுகிறதை நிறுத்தவே இல்லை. His desire was growing and growing and growing. அவனுடைய இருதயத்திலே அந்த வாஞ்சை, அந்த விருப்பத்தை அவன் பெருக பண்ணுகிறவனாய் He இருந்தான். enlarged his heart so God's vision, God's desire can find a space in his life. அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறும்படி தன்னுடைய இருதயத்தை விசாலமாக்கினவனாக யோசேப்பு இருந்தான். A man of God once said, ஒருமுறை ஒரு தேவனுடைய மனிதன் இப்படி சொன்னார், when God wants to do something wonderful, he starts with a difficulty. ஆண்டவராகிய தேவன் அதி அற்புதமான ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்பினால் அதை ஒரு பிரச்சனையோடு தான் அவர் ஆரம்பிப்பார் என்று சொன்னார். And when God wants to do something really wonderful, he starts with the impossibility. உண்மையாகவே தேவன் மிகப்பெரிய காரியம் ஒன்றை செய்ய வேண்டும் என்று விரும்பினால் சாதகம் இல்லாத ஒன்றை கொண்டுதான் தேவன் அதை ஆரம்பிப்பார் என்று சொன்னார். Hallelujah. Hallelujah. Though the difficulties come, அங்கே பிரச்சனைகள் வரலாம், the impossibilities will come. அங்கே இந்த காரியம் சாதகம் அற்றது என்ற சூழ்நிலை வரலாம். But like Joseph, we should say, my desire is to fulfill God's desire. யோசேப்பை போல நாம சொல்லணும், எனக்கு ஒரே நோக்கம் உண்டு, அது தேவனுடைய சித்தத்தை நான் நிறைவேற்றுவதே. Hallelujah. Hallelujah. What is your desire, my brothers இன்றைக்கு and உங்களுடைய sisters? காலை வேளையில உங்களுடைய இருதயத்திலே என்ன விதமான வாஞ்சை இருக்கிறது? Do you really desire to expand? உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் பெருக வேண்டும் என்று சொல்ற வாஞ்சை உண்மையாகவே இருக்கா? Do you really desire to increase? உண்மையாகவே எனக்கு ஒரு பெருக்கம் வேண்டும் என்ற விருப்பம் உடையவர்களாக இருக்கிறீர்களா? If you look at the life of Jabez, நீங்கள் இந்த யாபேசனுடைய வாழ்க்கையை கவனிச்சு பாருங்க. he was born in a very bitter circumstance. அவனுடைய வாழ்க்கை கசப்பான சூழ்நிலையிலே அவன் பிறந்து வளர்ந்த ஒரு மனிதன். His mother named him as sorrow. அவனுடைய அம்மா அவனுக்கு பேர் வைக்கும்போது துக்கத்தின் மகன் என்று பேர் வைக்கிறார். But when he prayed, ஆனா அவன் ஜெபித்தான். he said, Lord, bless me and enlarge my territory. தேவனே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெருக பண்ணும். He did not cry in complaint. ஐயோ ஆண்டவரே ஏன் இப்படி நடந்ததுன்னு அவன் அழுதுட்டு இருக்கலைங்க. He was not, comparing with someone else and feeling bad. மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து ஐயோ நான் இப்படி ஒரு தாழ்ந்த நிலையிலே இருக்கிறேன் என்றும் அவன் சொல்லவில்லை. In spite of his despair, he still said, Lord, I have a desire, I have a request, I want you to expand me. அவனுடைய எல்லா மோசமான சூழ்நிலையின் மத்தியிலும் கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணும் என்று சொல்லுகிற விருப்பத்தை அவன் வெளியிட்டான். This morning my real prayer for every one of you is, இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்காக என்னுடைய தாழ்மையான உண்மையான ஜெபம் என்னவென்றால், like Paul, we all should increase as our desire gives space for God to fill with his vision. பவுலை போல தேவன் தம்முடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் தரிசனத்தையும் நிறைவேற்றும்படி அந்த வாஞ்சை நமக்குள்ளே பெருக்க செய்ய வேண்டும். Hallelujah. Hallelujah. God will increase you if you earnestly desire it. நீங்கள் உண்மை
உண்மையாகவே வாஞ்சிப்பீர்களானால் தேவன் நிச்சயமாகவே உங்களை பெருக பண்ணுவார். Hallelujah. Hallelujah. The Bible says வேதம் சொல்லுகிறது God gives the desire. தேவன் இந்த வாஞ்சையை உள்ளத்திலே கொடுக்கிறார். God gives the desire. இந்த வாஞ்சையை யாருங்க கொடுக்கிறார்? தேவனே கொடுக்கிறார். All we have to do is receive it. நீங்க செய்ய வேண்டியதான் அந்த விருப்பத்தை ரெண்டு கையை நீட்டி உள்ளே வாங்கிக் கொள்ள வேண்டியது. Hallelujah. 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 Believe it. நீங்க விசுவாசிங்க. Confess it. நீங்க அதை வாயினால் அறிக்கையிடுங்க. Embrace it. அதை கட்டிக்கொள்ளுங்கள், பிடித்துக்கொள்ளுங்க. Hallelujah. Hallelujah. And God will make you see increase in your life. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெருக்கத்தை நிச்சயமாகவே உண்டாக்குவார். In the year 2002, 2002வது ஆண்டிலே it was the 4th year when we had to do the victory meeting for the exam writing students. இந்த பரீட்சை எழுதுற பிள்ளைகளுக்கான விக்டரி மீட்டிங் அப்பதான் நாங்க நடத்திட்டு வரோம். That was the 4th year was over and the 5th year was on. அப்ப 4 வருஷம் ஏற்கனவே நடத்தி இப்பதான் நாங்க 5வது வருஷத்துக்கு வரோம். And the meeting happened in a small marriage hall in Pattabiram. இந்த பட்டாபிராம்ல ஒரு சின்ன ஒரு கல்யாண மண்டபத்துல தான் அந்த கூட்டம் அப்ப நடந்துட்டு இருந்தது. About 450 or 500 students turned up for the first meeting. முதலாவது கூட்டத்துக்கு 450 ல இருந்து 500 பிள்ளைங்க வரைக்கும் வந்தாங்க. And over the years the increase was not more than about 100 or 200 students. அதுக்கு பிறகு பார்த்தா கொஞ்சம் பெருக்க இருந்தாலும் 100 பேருக்கு அதிகமாக வரல, கொஞ்சம் 100 பேர் பெருகினாங்க. But that year 2002, I think it was in the month of November when I was praying and preparing for the next year's event. 2002 நவம்பர் மாதத்திலே இந்த விக்டரி கூட்டங்களுக்காக நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த வேளையிலே The Lord put a desire in my heart. ஆண்டவருடைய இருதயத்துல ஒரு வாஞ்சையை போட்டார். The desire was to shift the meeting from the marriage hall to the Immaculate Girls School ground and conduct the meeting that year. ஆண்டவர் என்ன விருப்பத்தை போட்டார்னா அந்த கல்யாண மண்டபத்துல நடக்கிற கூட்டத்துல இமாகுலேட் ஸ்கூல்ல இருக்கிற அந்த கிரவுண்ட்ல நடத்தணும் என்கிற விருப்பத்தை எனக்குள்ள போட்டார். And somehow the Lord put a desire in my heart that about 3000 students will come that year. அடுத்த விருப்பம் என்ன ஆண்டவர் கொடுத்தார்னா இந்த ஆண்டு 3000 பிள்ளைகள் இந்த கூட்டத்துக்கு வர வேண்டும், மாணவர்கள் 3000 பேர் வரணும். I could not understand it. எனக்கு அது உண்மையா புரியலைங்க. I could not completely receive it. இதை உண்மையாக விளங்கி கொண்டு ஏற்றுக்கொள்ளத்தக்க நிலையில நான் இல்ல. But I received it in faith. ஆனால் விசுவாசத்தோடு நான் அதை And பெற்றுக்கொண்டேன். I boldly went to the school and asked permission for them to give the ground. நான் உடனடியாக அந்த ஸ்கூல்ல போய் உங்க கிரவுண்டை எனக்கு கொஞ்சம் கொடுங்க, இந்த கூட்டம் நடத்தணும்னு கேட்டேன். They flatly denied and said no more meetings in this ground. இந்த இடத்துல கூட்டங்களே நடத்த முடியாது, வேண்டாம், தர மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. For 1 week we were going on and off, back and forth trying to get the ground. They said no. ஒரு வாரம் திடாம போய் அவங்கள தொந்தரவு பண்ணி எப்படியாவது தாங்கன்னு கேட்டோம், அவங்க இல்லைட்டாங்க. We went for a time of prayer for 1 week and after 2 weeks we went again and asked for the ground. ஒரு வாரம் ஜெபிச்சிட்டு அந்த 2வது வாரம் திரும்ப போய் இந்த கிரவுண்ட் எங்களுக்கு தாங்க அப்படின்னு கேட்டோம். Finally that sister, she wanted to get rid of my nuisance. She said okay, take the ground. எங்க தொந்தரவு கொடுக்க முடியாம அந்த சகோதரி சொன்னாங்க சரி தரேன்ட்டாங்க. And we started the preparation. அப்ப நாங்க கூட்டத்தை நடத்த ஆரம்பிச்சோம். In our church at that time 3000 people were not there. அந்த நேரத்துல நம்ம சபைக்கு வர்றவங்களே 3000 பேர் கிடையாது. I have never organized a meeting to accommodate 3000 people in my entire life. அது வரையில ஒரு 3000 பேரை கூட்டி ஒரு கூட்டத்தை நடத்தின அனுபவம் கூட எனக்கு கிடையாது. I didn't know how much it would cost. I didn't know how to do it. Nothing. அதை எப்படி செய்யறது, எவ்வளவு செலவாகும், இது கூட எனக்கு தெரியாதுங்க. But we started the preparation. ஆனால் நம்முடைய ஆயத்தங்களை நாங்க தொடங்கிட்டோம். We put the big tent. நாங்க அந்த ஷாமியான் எல்லாம் போட்டோம். That particular night some of our brothers and boys, they were all laying the chairs. அன்றைக்கு இரவு நம்முடைய சபையில் இருந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் போய் அங்க உட்கார்ந்து இந்த சேர்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. And it seems that sister, the headmistress sister, she came into the ground at about 10:30 or 11. அப்ப அந்த பள்ளியினுடைய சிஸ்டரா இருக்கிறவங்க, ஹெட் டீச்சரா இருக்கிறவங்க அந்த கிரவுண்டுக்கு வந்தாங்க. And she looked at our brothers and said, எங்க பசங்களை எல்லாம் பார்த்து சொன்னாங்க, how many chairs have you laid? எத்தனை சேர்ப்பா இது வரைக்கும் போட்டீங்கன்னு கேட்டாங்க. I said about 1000 chairs. அவங்க சொன்னாங்க 1000 கிட்ட போட்ட சிஸ்டர்னு.
And how many more you want to put? இன்னும் எவ்வளவு போட போறீங்கன்னு கேட்டாங்க. Another 2,000 chairs. இன்னொரு 2000 சேர் போடணும் சிஸ்டர்னாங்க. She said, you go home, nobody will come. உங்க வீட்டுக்கு போங்கங்க, யாரும் அந்த அளவுக்கு வர போறது இல்ல. 1,000 people if they are coming, that is a miracle. நீங்க 1000 பேர் வந்தாலே இது ஒரு அற்புதமா நீங்க பார்க்கலாம். Why are you wasting your time and money? அப்பா இரவுல இந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. Go home. வீட்டுக்கு போங்க. The brother said, I don't know, Brother Gabriel told us to put 3,000 chairs. அவங்க சொன்னாங்க கேப்ரியல் பிரதர் போட சொன்னாரு, நாங்க போடுறோம் அப்படின்ட்டாங்க. She later said, okay, do whatever you want. சரிப்பா ஏதோ செய்யுங்க அப்படின்னு அந்த அம்மா போயிட்டாங்க. Next morning I went there. அடுத்த நாள் நான் அங்கே போகிறேன். I was so afraid just to see 3,000 chairs. 3000 சேர் போட்டிருக்கத பார்த்தோன்னே எனக்கு பயமாயிடுச்சு. What if people don't come? இப்போ 3000 பேர் நிரம்புற அளவுக்கு ஆடு வரலன்னா என் கதி என்ன? But trusted God, started the meeting. நான் ஆண்டவரை நம்பி கூட்டத்தை தொடங்கிட்டேன். When the meeting began, about 100 people were there. நான் அந்த கூட்டம் தொடங்கும் போது 100 பேர் இருக்காங்க. I sat in the first row facing the stage. நான் என்ன பண்ணேன்னா முதல் வரிசையில் உட்கார்ந்து ஸ்டேஜை பார்த்துட்டு கீழே உட்காந்துருக்கேன். I didn't have the guts to turn back and see how many people are coming. பின்னாடி திரும்பி எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு பார்க்கிற தைரியம் கூட இல்லாதவனா நிக்கிறேன். The singing started. பாடல் ஆரம்பிச்சாங்க. About 45 minutes later, 45 நிமிடம் கழிச்சு a brother comes to me. ஒரு சகோதரன் என் பக்கத்தில் வர்றார். He said, Pastor, அவர் கேட்டார், பாஸ்டரே all the chairs are full. நாங்கள் போட்ட எல்லா சேரும் நிரம்பிச்சுங்க. Can we take some more chairs for rent? இப்போ வாடகைக்கு இன்னும் கொஞ்சம் சேர்ஸ் எடுத்துக்கலாமா பாஸ்டர்னே என்ன கேட்குறார். My heart broke and tears started flowing down my eyes. இருதயம் உடைஞ்சு அப்போ நான் அழுதேன். I said, Lord, if you give the desire, you are also able to fulfill it. நான் ஆண்டவரை பார்த்து சொன்னேன், நீர் என்னுடைய இருதயத்தில் வாஞ்சியை உண்டாக்குறவராக இருந்தால் செய்கையும் உண்டாக்குற தேவனாய். Hallelujah. 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 All we need to do is receive the desire that comes from நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அந்த விருப்பத்தை முழுமனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். Hallelujah. Hallelujah. Now we are going to build another church. நம்ம இப்ப இன்னொரு திருச்சபையை கட்ட போறோம். In the beginning, when we made all the plans few years ago, இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கான திட்டமிடலை நம்ம கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி செஞ்ச போது one brother came and asked me, ஒரு சகோதரன் வந்து என்னிடத்துல கேட்டார், how many people can sit inside the church, Pastor? பாஸ்டர், இப்போ நீங்க கட்ட போற இந்த புதிய ஆலயத்துக்குள்ள எத்தனை பேர் உட்கார முடியும்? I said, in the main auditorium we have designed for 12,000 people. நான் சொன்னேன், அந்த பிரதானமான அந்த கட்டிடத்துக்குள்ள 12,000 பேர் உட்கார்ற மாதிரி கட்ட போறோம். Sunday school 3,000. ஞாயிறு பள்ளியில 3,000 பேர். முறைச்சா பார்த்தா என்ன சொல்லுங்க சொல்லுங்க. He said, I said, yes brother. நான் சொன்னேன், ஆமாம் பிரதர். அப்படிதான். Where will all these people come from? இத்தனை 1000 பேர் எப்படி வருவாங்க பாஸ்டர்? I jokingly told him, நான் சும்மா தமாஷா விட்டு சொன்னேன், do you know India is number 2 in world population? நான் சொன்னேன், இந்தியா மக்கள் தொகை பெருக்கத்துல உலகத்துல 2வது இடத்துல இருக்கு. We have no lack of people. Lot of people are there. ஜனத்தொகைக்கு நம்ம நாட்டுல பஞ்சமே இல்லை. Lot of people are there. நிறைய பேர் இருக்காங்க. They will come, brother. கண்டிப்பா வருவாங்க. He said, praise God, we'll pray for you. அவர் சொன்னாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்கு நான் ஜெபம் பண்றேயா. 4 years later, 4 வருஷம் பின்னாடி the same brother came and said, அதே சகோதரன் வந்து என்கிட்ட சொன்னாரு, Pastor, I think by the time the building is over, we should have 3 service in the same building. அவர் வந்து சொன்னாரு, நம்ம அந்த கடத்தை கட்டி ஆலயத்தை கட்டி முடிச்சிட்டோம்னா நிச்சயமா 3 ஆராதனை வைக்கணும் பிரதர். If God gives a desire, He will fulfill it. தேவனாகிய கர்த்தர் உள்ள இருதயத்தில் விருப்பத்தை கொடுப்பாரானால் அதற்கான செய்கையையும் அவரே செய்து முடிக்கிறவராய் இருப்பார். The question is, முதலாவது நமக்கு என்ன இருக்கணுங்க? are you willing to incubate the desire in your heart? தேவன் கொடுக்கிற அந்த வாஞ்சையை உங்க முழு இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுகிற உண்மையான மனிதர்களா நீங்க இருக்கிறீங்களா? Do you have the heart and the space to receive it? அதை ஏற்றுக்கொள்ளத்தக்க இருதயம், அதை ஏற்றுக்கொள்ளத்தக்க இடம் உங்க இருதயத்தில் இருக்குதா? Do you believe you can increase?
நீங்கள் உண்மையாகவே பெருக முடியும் என்பதை விசுவாசிக்கிறீங்களா? Do you believe still that you can grow? நீங்கள் வளர முடியும், தேற முடியும், பெருக்கத்துக்குள்ள போக முடியுங்கிறத விசுவாசிக்கிறீங்களா? If you can receive what God is putting in your heart, தேவன் உங்களுடைய இருதயத்தில் என்ன கொடுக்கிறாரோ அதை நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது, வாஞ்சையாக ஏற்றுக்கொள்கிற பொழுது, the Lord will fulfill the act. கர்த்தர் செய்கையை செய்து முடிக்கிறவராய் இருப்பார். Hallelujah. அல்லேலூயா. The Bible says Abraham did not have the strength in his body to receive the vision. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் கொடுத்த தரிசனத்திற்கான சரீரத்தின் பலன் ஆபிரகாமுக்கு இல்லை. He began to laugh. அவன் அதை குறித்து நகைத்தான் என்று படிக்கிறோம். His wife was also laughing. அவனுடைய மனைவியும் நகைக்கிறவளாகவே இருந்தாள். But though their body was weak, அவருடைய சரீரம் செத்ததாக பலவீனம் உள்ளதாக இருந்த பொழுதும், the Bible says வேதம் சொல்லுகிறது, Abraham believed in God. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். And the Lord fulfilled his act. தேவன் தாம் செய்து முடிக்க வேண்டிய கிரியையை அவனை கொண்டு நிறைவேற்றினார். Hallelujah. அல்லேலூயா. First, முதலாவது, desire earnestly and then God will make you increase. முதலாவது உங்களுக்குள்ளே காணப்பட வேண்டியது உண்மையான வாஞ்சை. அது காணப்பட வேண்டுமானால் தேவன் அதை கொண்டு உங்களுக்கு பெருக்கத்தை கட்டளையிடுவார். Number 2, இரண்டாவது, when will God give you increase? தேவனாகிய கர்த்தர் எப்பொழுது பெருக்கத்தை கொடுக்கிறார்? The second lesson, the second principle I learned from Apostle Paul was அப்போஸ்தலனாகிய பவுலிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட இரண்டாவது உண்மை என்னவென்றால், determined effort. இரண்டாவது உறுதியான உழைப்பு அங்கே இருந்தது. Determined effort. அவருடைய உழைப்பில் உறுதி உள்ளவராக உண்மையாக உழைத்தார். Listen, கவனிங்க, 1 Corinthians chapter 3 verse 8. 1 கொரிந்தியர் 3:8 பார்ப்பீர்களானால் It says, அது சொல்லுகிறது, now he who plants and waters are equal, and every man will receive his own reward according to his own labor. மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாய் இருக்கிறார்கள், அவனவன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். Listen, நல்லா கவனிங்க, every man shall receive his own reward according to his own labor. அவனவனுக்கு அவனுடைய வேலைக்கு தக்கபடியான கூலி கொடுக்கப்படும். Now Paul is talking about increase. God gives the increase. தேவன் விளையச் செய்வார், தேவன் பெருக செய்கிறார் என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பேசிக்கொண்டு வருகிறார். First we saw his earnest desire, desiring earnestly. முதலாவது அவர் என்ன சொன்னார்? உண்மையான விருப்பம் இருதயத்திலே காணப்பட வேண்டும், அந்த வாஞ்சை அவசியம். But he does not stop with desire. ஆனா அந்த வாஞ்சையோடு விருப்பத்தோடு நிறுத்திக் கொள்வது அல்ல. He moves on to determined effort towards increase. அந்த பெருக்கத்தை அடைவதற்கு இரண்டாவது பகுதிக்கு வருகிறார். அங்கே உண்மையான உழைப்பு இருக்க வேண்டும். Psalm 126 and verse 6. 126ஆம் சங்கீதத்துடைய 6வது வசனத்தை கவனிப்போமானால், There the Bible says, அங்கே வேதம் சொல்லுகிறது, though one goes along weeping, carrying the bag of seed, he will surely come back with shouts of joy, carrying his sheaves. அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வரும். The previous verse says, அதுக்கு முன்பான வசனம் சொல்லுகிறது, those who sow in tears will reap with joy. கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார். So desire is number 1. அங்கே ஒரு பக்கத்திலே தேவன் கொடுக்கிற விருப்பம் இருக்கிறது. Number 2, இரண்டாவது, you have to put that desire into action. அந்த விருப்பத்தை நீங்கள் செய்கையாக மாற்ற வேண்டும். What is the use of keeping a bottle of seeds high on the shelf on display? பாருங்க, விதைகள் இருக்கு. அந்த விதையை ஒரு நல்ல கண்ணாடி பாத்திரத்தில் போட்டு அதை ஒரு ஷெல்ஃப்ல வச்சு அழகு பார்த்து கொண்டு இருக்கிறதுனால என்ன லாபம்? It's not going to increase. அது எந்த பெருக்கத்தையும் கொண்டு வராது. You have to sow it. அதை எடுத்து வயலிலே விதைக்க வேண்டும். Determined effort. அதுக்கு உண்மையான உழைப்பு அவசியம். When you put that effort, நீங்க அந்த உழைப்பை கொடுக்கிற பொழுது it will bear fruit. அது பயிர் பெருகும்,
விளைச்சல் பெருகும். Hallelujah. அல்லேலூயா. If you look at Apostle Paul, அப்போஸ்தலர் பவுலை கவனிச்சு பாருங்க. he was a man who was used to working hard with the opportunities God gave him. தேவன் அவருக்கு கொடுத்த எல்லா சந்தர்ப்பத்திலும் ஒரு கடுமையான பணி செய்கிறவராக உழைக்கிறவராகவே அவர் இருந்திருக்கிறார். That's why he said, அதனால தான் அவர் சொன்னார், if you come to 1 Corinthians chapter 15 and verse 10, நீங்க 1 கொரிந்தியர் 15:10 நீங்கள் பார்ப்பீர்களானால், he says, but by God's grace I am what I am, and his grace toward me was not ineffective. However, I worked more than any of them, yet not I, but God's grace that was with me. ஆகிலும் நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லோரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. God's grace was available to Paul, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தேவனுடைய கிருபை அளிக்கப்பட்டிருந்தது. but he did not keep that grace in a shelf. அவர் தம்முடைய கிருபையை எடுத்துக்கொண்டு போய் பத்திரமாக ஒரு இடத்தில் வைத்து காக்கவில்லை. He did not just recite the grace, grace, grace in his mouth and just declare grace and then lay back and sleep. ஓ, கிருபையை தேவன் கொடுத்தார், கிருபையை தேவன் எனக்கு தந்தார் என்று வாயினாலே சொல்லிவிட்டு போய் கட்டிலே படுத்துக் கொள்ளவில்லை. He says, I put that grace to good use and I worked more than all the others. அந்த கிருபையை நான் பெற்றுக்கொண்டது உண்மைதான். அந்த கிருபையை கொண்டு நான் மற்ற எல்லாரை காட்டிலும் அதிகமாக பிரயாசப்பட்டேன். Apostle Paul's life is characterized by hard work. இந்த அப்போஸ்தலர் பவுலுடைய வாழ்க்கையை கவனிச்சு பார்த்தா அவருடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளிலும் இந்த கடின உழைப்பை நீங்கள் பார்க்கலாம். No wonder God made him to increase in every area. உண்மையாகவே தேவன் அவரை வாழ்க்கையினுடைய சகல பகுதிகளிலும் ஆசீர்வதித்தது பெரிய ஆச்சரியமான காரியமே இல்லைங்க. If you come to 2 Corinthians chapter 4, நீங்கள் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானால் you can read this word over and over again. நீங்க திரும்ப திரும்ப இந்த வார்த்தைகளை படிக்க முடியும். He would say, we don't give up, we don't give up, we don't give up. அவர் சொல்லுகிறார், நாங்கள் தொடர்ந்து போவோம், நாங்கள் பிரயாசப்படுவோம், நாங்கள் விட்டு விடுகிறது இல்லை. If you come to verse 1, நீங்க 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. he says, since we have this ministry, because we were shown mercy, we do not give up. இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. In verse 16, 16ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், therefore we do not give up. ஆகவே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. You see, if you come to 1 Corinthians 9:19, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தினுடைய 19ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானால் beautiful verse. அருமையான ஒரு வார்த்தை அங்கே He சொல்லப்பட்டிருக்கிறது. says, although I am free from all people, I have made myself a slave to all in order to win more people. 1 கொரிந்தியர் 9:19 நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாய் இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி என்னை தானே எல்லோருக்கும் அடிமையாக்கினேன். We are talking about increase. இங்கே நம்ம பெருக்கத்தை குறித்து பேசிட்டு இருக்கோம். I want you to underline that word, more people. பாருங்க, அந்த இடத்துல அவர் சொன்னா அதிகமான ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர் எழுதுனதை நீங்க கோடிட்டுக் கொள்ளுங்க. How many people? எத்தனை பேருங்க? சொல்லுங்க. எத்தனை பேர் அவர் ஆதாயப்படுத்த விரும்பினாரு? சத்தமா சொல்லுங்களேன். அப்ப நம்ம அவுட்புட் எப்படி வரணும்? அதிக ஜனங்க. நம்ம சொல்லக்கூடாது, லார்ட் கிவ் மீ அட்லீஸ்ட் a few souls, லார்ட். ஆண்டவரே கொஞ்சம் ஆத்துமாவை அடியானுக்கு தாரும். Lord, use me at least in a small little tiny way, Lord. I am just a dust in your hands. ஆண்டவரே உம்முடைய கரத்திலே நான் தூசியாய் இருக்கிறேன், என்னை சிறிய அளவிலே பயன்படுத்துவீராக. I am not worthy, Lord. ஆண்டவரே நான் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத அற்பன். He didn't pray like that. இது That's not how he prayed. இப்படியெல்லாம் நம்ம ஜெபம் பண்ண He வேண்டியது. said, I am willing to go to any length. You know why? Because my focus, my dream, my expectation is I want to win a lot of people. தேவனுக்காக அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமாய் இருக்கிறதுனாலே
அதற்காக எந்த விதமான எல்லைக்கும் போக, எந்த உழைப்பையும் நான் கொடுக்க, எந்த பணியையும் செய்ய நான் ஆயத்தம் If உள்ளவனாய். I have to become a slave, I'm willing to become a slave. நான் அடிமையாக வேண்டுமா, அடிமையாகவும் ஆயத்தமாய் இருக்கிறேன். If I want to become a Greek or a Jew or whatever, I'm willing to change. நான் கிரேக்கன் ஆகணுமா, ஜூதன் ஆகணுமா, எப்படி ஆகவும் நான் ஆயத்தமா இருக்கேன். I am willing to put in my labor. நான் என்னுடைய பணியை செய்வதற்கு, என்னுடைய முழு பிரயாசத்தையும் செய்வதற்கு நான் ஆயத்தம் உள்ளவனாய் இருக்கிறேன். Every man shall receive his own reward according to his labor. ஒவ்வொருவனும் தன் வேலைக்கு தக்கதான கூலியை அவன் பெறப்போகிறான். There are some people who go around saying that you should not build big churches. சில ஆட்கள்லாம் இருக்காங்க, போய் சொல்லுவாங்க, நீங்க பெரிய பெரிய ஆலயம்லாம் கட்டக்கூடாது. Big churches you should not build. பெரிய பெரிய திருச்சபை, பெரிய பெரிய ஆலயங்கள்லாம் நீங்க கட்டாதீங்க. Build small church. நீங்க சின்ன சின்ன ஆலயங்களா கட்டுங்க. I say, if you work small, you will build a small church. If you work more, you will build a big church. நான் உங்களுக்கு சொல்றதெல்லாம் என்ன, நீங்க குறைவா வேலை செஞ்சா சின்ன அளவுல தான் ஆலயம் கட்ட போறீங்க. நீங்க நிறைய வேலை செஞ்சா நிச்சயமா பெரிய அளவுல தான் ஆலயம் கட்டி ஆகணும். If you have a small vision, you will have a small church. If you have a big vision, you will have a big church. உங்களுடைய தரிசனம் சிறிய தரிசனமா இருந்தா அதற்கு ஏற்றபடி தான் உங்களுடைய ஆலயமும் சிறிய ஆலயமா இருக்கும். உங்க தரிசனம் பெருசா இருந்தா ஆலயம் பெருசு. If your work is more, your business will grow. நீங்கள் உங்க வேலையை அதிகமா செய்து பாருங்க, உங்க வியாபாரத்துல நீங்க அதிகமா வளருவீங்க. Your sleep is more, your business will be small. No நீங்க wonder. நல்லா தூங்குறதுல அந்த நேரத்தை அதிகப்படுத்தினீங்கன்னா வியாபாரமும் குறைஞ்சு தான் போகுது. Once I saw a video, biography of Donald Trump, the present president of America. இந்த டொனால்ட் ட்ரம்ப் என்று இப்பொழுது அமெரிக்க ஜனாதிபதியா இருக்கிறாரு, அவருடைய சுயசரிதத்தை நான் வீடியோல நான் பார்த்தேன். One thing inspired me. அதுல ஒரு காரியம் என்னை உண்மையாகவே ஊக்கப்படுத்தியது. They said there that Donald Trump, a millionaire, a billionaire, with running big businesses, finally became the president of America. அவர் பெரிய ஒரு வியாபாரம் செய்து அந்த வியாபாரத்திலே பெருகி அவர் பெரிய கோடீஸ்வரராகி இன்றைக்கு அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாகவும் இருக்கிறார். They say this man sleeps only for 3 to 4 hours per day. ஒரு நாளைக்கு 3 இருந்து 4 மணி நேரம் தான் தூங்குறாரு. The moment I saw that, நான் அதை பார்த்த பொழுது something spoke to me. இருதயத்தில் ஒரு காரியம் என்னோட கூட பேசிச்சு. A man just to earn money and fame, if he is only sleeping for 3 to 4 hours and working so hard, how much should I work and reduce my sleep in order to build the kingdom of God? நல்லா யோசிச்சு பாருங்க, உலகத்துல பணம் சம்பாதிக்கிற அந்த நோக்கத்துக்காக ஒரு மனுஷன் 3 இருந்து 4 மணி நேரம் மட்டும்தான் தூங்குவார். ஆனால் தேவ ராஜ்யத்துக்கென்று ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற பணியில இருக்கிற நான் என்னுடைய தூக்கத்தை எவ்வளவாய் குறைத்து கொண்டு கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும். Hallelujah. I am trying to do my best. நான் முடிஞ்ச அளவில் எனக்கு முடிஞ்சதை நான் செய்ய பார்க்கிறேன். I have not achieved that goal yet. நான் இன்னும் அடைய வேண்டியதை அடைந்து ஆயிற்று என்று சொல்ல வரவில்லை. I am getting close. நான் இப்பொழுது அதை நோக்கி நெருங்கி போய் I கொண்டிருக்கிறேன். am getting close. நான் அதை நெருங்கி வந்துட்டேன். Some pastors used to say, சில ஊழியக்காரர்கள் கேட்பார்கள், Pastor, one message you are giving, I am splitting into 4 sermons and I am giving in my church. அவர் சொல்றாங்க, நீங்க கொடுக்குற ஒரு செய்தியை நாங்க 4ஆ பிரிச்சு 4 வாரத்துக்கு அந்த செய்தியை கொடுத்துறோம். How much time will you spend to prepare one message? ஒரு செய்தியை நீங்க ஆயத்தப்படுத்துறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துப்பீங்க? Very humbly I tell you, for young people, நான் தாழ்மையாக விசேஷமாக வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், I work hours together just to prepare a sermon. ஒரு செய்தியை ஆயத்தப்பட நான் மணித்தியாலங்கள் செலவு பண்ணுகிறேன். Yesterday night, I should not say night, early morning I went to bed at 1 o'clock. நேற்று காலையில் நான் படுக்கைக்கு போகிற பொழுது 1 மணி ஆச்சு. This morning 1 o'clock. இன்னைக்கு காலையில், அதாவது நேற்று இரவில் 1 மணிக்கு தான் நான் படுக்கைக்கு போனேன். Again my alarm, I set it up at 3 o'clock. நான் திரும்ப என்னுடைய அலாரத்தை 3 மணிக்கு அடிக்கிற மாதிரி வச்சிட்டேன். Yesterday whole day I was conducting a retreat in a school. ஒரு பள்ளியிலே நேற்றைய நாள் முழுவதும் அவர்களுக்கான கருத்தரங்கை நான் நடத்தி கொண்டிருந்தேன். Almost every evening I am speaking in a house meeting. ஒரு நாளுடைய மாலை வேளையை பார்த்தா ஏதாவது ஒரு வீட்டு கூட்டத்தில் நான் பேசிட்டு தான் இருக்கேன். Almost every morning I am preaching in at least 3 to 4 sessions in schools. ஸ்கூல்களில் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளில் 3 இருந்து 6 செஷன்ஸ் நான் நடத்துகிறேன். And after that, sitting for a sermon
sleeping only for 2 hours. 2 மணி நேரம் தாங்க நான் தூங்கிட்டு செய்திக்காக ஆயத்தப்படுத்துறேன். And this evening I have got one more meeting. இன்னைக்கு சாயங்காலமும் இன்னொரு கூட்டத்தில் பேசணும். Tomorrow morning I have to leave to Dubai. நாளைக்கு காலையில் துபாய்க்கு நான் போவேன். I have got 7 meetings in Dubai in 6 days. இந்த 6 நாளில் துபாயில் 7 மீட்டிங் இருக்கு. I leave Dubai at 9:30 or 10 o'clock is the flight. அங்கே 9:30 மணிக்கு நான் துபாயிலேருந்து வரணும், திரும்பி வர்ற ஃப்ளைட்டில். I will reach Chennai Sunday morning at 2:30. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 2:30 மணிக்கு தான் நான் இங்கே சென்னைக்கு வந்துறக்க போகிறேன். And I will come straight from the airport to the church and lead worship next Sunday. அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் தான் இங்கே ஆராதனையை முன்னின்று நடத்தணும், அதனால லீட் பண்ணுறதுக்கு இங்கே வந்துடுவேன். If you look at my work, I'm not trying to boast myself. என்னை புகழுவதற்காகவோ பெருமைப்படுத்துவதற்காகவோ இதை நான் சொல்லவே இல்லை. Very rarely my wife wakes me up from sleep. என்ன மனைவி தூக்கத்திலேருந்து எழுப்புறாங்க பாருங்க, அது எப்போவாவது ஒரு தடவை தான் நடக்கும். Most of the time she will say, go to sleep. பல வேளை அவங்க சொல்லிக்கிறது என்ன, அடிக்கடி சொல்கிறது என்ன, போங்கங்க போய் படுங்கங்க தூங்குங்கன்னு சொல்லுவாங்க. She'll wake up and say, இன்னும் முழிச்சு உட்காந்துருக்கீங்களா, 1 மணி ஆச்சுங்க, போய் படுங்க போங்க. நான் சொல்லுவேன், இன்னைக்கு நான் தூங்கிட்டேன்னா நாளைக்கு சர்ச்சில் எல்லாம் தூங்கிடுவாங்க. இன்னைக்கு தூங்குறேன்னா நாளைக்கு ஸ்கூல்ல எல்லாம் தூங்கிடுவாங்க. நான் முடிச்சிருந்தா கர்த்தர் என்ன செய்வார்னா நாளைக்கு கிரியை செய்வார். எஸ் லார்ட். நான் பெருமைக்கு சொல்லலாம்ப்பா, யங் பீப்புளுக்கு சொல்கிறேன், ஒர்க் ஹார்ட். கடுமையாக உழைங்க. யூ டோன்ட் ஹாவ் டு ரன் ஆஃப்டர் ஆனர். நீங்கள் அந்த பெருமையை, அந்தஸ்தை, புகழை தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு பின்னாடி போக வேண்டிய தேவையும் கிடையாது. யூ டோன்ட் ஹாவ் டு ரன் ஆஃப்டர் இன்க்ரீஸ். நீங்க பெருக்கத்தை தேடி போக வேண்டிய அவசியமும் இல்லை. யூ லேபர் and the reward will follow. உங்களுடைய உண்மையான உழைப்பு இருக்குமானால் அதற்கான கூலி உங்களை தேடி வரும். Hallelujah. 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 There was a famous pianist who was invited to play in a celebration for Queen Victoria of England. இங்கிலாந்து தேசத்துடைய விக்டோரியா மகாராணி அவர்களுக்கு நடந்த ஒரு வரவேற்பு கூட்டத்தில் ஒரு பியானோ வாசிக்கிற இசைக்கலைஞர் இசை வாசிக்கும்படி அழைக்கப்பட்டிருந்தார். After he finished playing, அவர் அருமையாக அதை வாசித்து முடித்ததற்கு பின்பதாக one of the guests went to the piano. அங்கே வந்திருந்த அந்த விருந்தினர்களே ஒருவர் இந்த பியானோ வாசித்த இந்த நபரிடத்தில் வந்து, and she said, அவர் சொன்னார், I enjoyed your music. நீங்க வாசித்த அந்த இசையை நான் மிகவும் ரசித்தேன். How beautifully you are playing. எவ்வளவு அழகாக இந்த இசையை நீங்க வாசிங்க. She said, I will give my life to play like you. உங்களை போல வாசிக்கிறதுக்கு உயிரை கொடுக்கணும்னா அதையும் கொடுக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன்னு சொன்னார். The man smiled at her. அந்த மனிதன் இந்த பெண்ணை பார்த்து சிரித்துவிட்டு சொன்னார், Madam, I did. நான் உயிரை கொடுத்து தாங்க வாசிச்சுட்டு இருக்கேன், சும்மா வாசிக்கல, உயிரை கொடுத்து வாசிச்சதுனால தான் இப்படி வாசிக்க முடியுது. நான் உயிரை கொடுத்ததுனால தான் இப்படி வாசிக்கிறேன். Without giving something you cannot get something. நீங்க ஒன்றையும் கொடுக்காம எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. What you sow you will reap. நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதைத்தான் அறுக்க போறீங்க. Hallelujah. Hallelujah. Let me give you 3 thoughts. It just came to my mind after the first service. முதலாவது ஆராதனைய முடிவில் என்னுடைய இருதயத்திலே தோன்றின ஒரு சிந்தனையை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். 3 lessons from seeds. நீங்கள் விதை என்று சொல்லுகிற அந்த விதையில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய 3 காரியங்கள். Apostle Paul says, I sowed and God gave the increase. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், நான் நட்டேன், தேவன் விளையச் செய்தார். 3 beautiful lessons. 3 அழகான காரியங்கள் நாம் கற்றுக்கொள்வதற்கு இந்த விதையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். Number 1. முதலாவது, Seeds work in the darkness. இந்த விதை எப்பொழுதும் இருளிலே தான் கிரியை செய்கிறது. It works in the darkness. நீங்க விதையை எடுத்து பாருங்க, அது உள்ள இருட்டுக்குள்ள தான் கிரியை நடப்பிக்குது. You cannot see what the seed is doing with your naked eye. உங்களுடைய சாதாரணமான கண்களால அந்த விதை என்ன செய்யுதுங்கிறத உங்களால பார்க்கவே முடியாது. What is the lesson? அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? I am talking about
determined effort. அது எப்படிப்பட்ட உழைப்பு இருக்குன்னா உறுதியான ஒரு உழைப்பு அங்க இருக்கு. And what is the lesson? இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? When you work in secret. நீங்க வேலை செய்றீங்க பாருங்க, அந்த வேலை அந்தரங்கத்திலே மறைமுகத்திலே இருக்கிறது. Don't run after popularity. நீங்க புகழை தேடி, நீங்க பேரை தேடி ஓட வேண்டாம். If you work in your secret, work in the darkness. நீங்க வேலை செய்றீங்களே அந்த இருட்டில், அந்த அந்தரங்கத்துல, அந்த தனி அறையில அந்த வேலையை செய்யுங்க. Number 2. ரெண்டாவது, Seeds work in the depths. ரெண்டாவது, இந்த விதையை பார்த்தீங்கன்னா அது ஆழத்திலே தான் கிரியை நடப்பிக்கும். It works in the deep. அது உள்ளே ஆழத்திலே தான் அதனுடைய கிரியை நடப்பிக்கும். It does not come above the ground. அது அதை விட்டு வெளியே வந்து கிரியை நடப்பிக்கிறது இல்லை. It does not climb on a tree. அது ஒரு மரத்தின் மேலே ஏறி அங்கே விதை நாட்டப்படுகிறது இல்லை. It goes down to the ground. ஒரு விதையை மண்ணுக்கு உள்ளதான் நாம நாட்டுறோம், அதனுடைய கிரியை மண்ணுக்கு உள்ளே தான் நடக்கிறது, மண்ணுக்கு கீழே ஆழத்திலே தான் நடக்கிறது. What is the lesson? அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? Be humble and you will gain honor. நீங்கள் உயர்த்தப்பட வேண்டுமானால் முதலாவது உங்களுக்குள்ள தாழ்மை இருக்கணும். When you work humbly and God will take you to honor. நீங்க உழைக்கிற பொழுது அந்த உண்மையான உழைப்பை தாழ்மையோடு செய்யுங்க, உங்களை தேவன் உயர்வுக்கு நேராய் நடத்துவார். Third lesson. மூன்றாவது பாடம் என்ன? Seeds work as a destitute. இது தனிமையிலே தான் இந்த விதைகள் தங்களுடைய வேலையை நடப்பிக்கிறது. There will be no companion, no support, no friend that will join with the seed and help them germinate. இந்த விதைக்கு இன்னொரு விதை முளைப்பதற்கு உதவி செய்ய முடியாது. பக்கத்தில் இருந்து முளை என்று சொல்லி உற்சாகப்படுத்துவதற்கு இன்னொரு விதை அங்கே இல்லை. இந்த விதை தனியாக இருந்துதான் இந்த வேலையை செய்ய வேண்டும். It has to die on its own. It has to work on its own. It has to bring out the root on its own, the shoot on its own. இந்த விதையானது தனிய கிரியை நடப்பித்து தான் உள்ளே மடிய வேண்டும், அதிலிருந்து வேரை விட வேண்டும், வேரிலிருந்து மேலே வர வேண்டிய குருத்தை அதை விட வேண்டுமானா அது தனிமையில தான் அதை செஞ்சாகும். What is the lesson? இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ற பாடம் என்ன? Your work usually will start in your loneliness. There will be no support offered to you. உங்களுடைய வேலை, அதிகமான வேலை எப்படி இருக்குன்னு சொன்னா தனி ஆளாக உதவியற்ற நிலையிலே தான் நீங்கள் அதை செய்ய வேண்டும். But don't lose heart. ஆனா அந்த நேரத்தில் உங்களுடைய இருதயத்தில் சோர்ந்து போயிடாதீங்க. Continue to work lonely. நீங்க தொடர்ந்து தனிமையில வேலை செய்தாலும் பரவாயில்ல, தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க. God will lift you up at the right time. ஏற்ற வேளை வரும் பொழுது தேவன் உங்களை வெளியரங்கத்திலே உயர்த்துகிறவராயிருப்பார். Hallelujah. அல்லேலூயா. Work in the darkness. நீங்கள் இரவு இருட்டிலே வேலை செய்யுங்க. Work in the deep. நீங்கள் ஆழத்திலே வேலை செய்யுங்க. Work as a destitute. நீங்கள் தனிமையிலே வேலை செய்யுங்க. And God will make you increase. தேவன் நிச்சயமே உங்களை பெருக பண்ணுவார். Hallelujah. அல்லேலூயா. The mustard seed is so small. பாருங்க, கடுகு விதை எல்லா விதைகளிலும் மிக சிறிய விதை. But if it is sown in the ground, அது நிலத்திலே விதைக்கப்பட்ட பொழுது it will grow into a tree அது so big that the fowls of the air will build nests on it. அது பெரிய மரமாக வளர்ந்தது, ஆகாயத்து பறவைகள் முதல் கொண்டு வந்து அதிலே கூடு கட்டியது. Determined effort. உறுதியான உழைப்பு அங்கே இருந்தது. My humble exhortation to everyone who wants to increase in your life. உங்க வாழ்க்கையில முன்னேற வேண்டும், விருத்தி அடைய வேண்டும், பெருக வேண்டும் என்ற விருப்பம் உள்ள ஒவ்வொருவருக்கும் நான் தாழ்மையாக சொல்லிக் கொள்வது என்னவென்றால், Don't expect praise in the beginning. உங்க வாழ்க்கையினுடைய ஆரம்பத்தில், நீங்க கிரியை நடப்பிக்கிற ஆரம்பத்தில் புகழ்ச்சியை எதிர்பார்க்காதீங்க. Don't expect someone to give you a prize when you start running the race. நீங்க ஓட்டத்தை ஓட தொடங்கும் பொழுது உங்களுக்கு யாராவது வந்து பரிசளிக்க வேண்டும் என்று எதிர்பாராதிருங்கள். Don't be worried about your position when you start. நீங்க உங்களுடைய வேலையை தொடங்கும் பொழுது என்ன அந்தஸ்து, என்ன பதவி எனக்கு கிடைக்கும் என்று எதிர்பாராம இருங்க. 3 வார்த்தை சொன்னேன். என்ன சொன்னேன்?
Don't expect praise. முதலாவது புகழை எதிர்பார்க்காதீங்க. Number 2, don't expect a prize in the beginning. ரெண்டாவது நீங்க ஆரம்பத்திலேயே பரிசை எதிர்பார்க்காதீங்க. Don't expect position. மூன்றாவது ஒரு அந்தஸ்தை ஆரம்பத்திலே எதிர்பார்க்காதீங்க. Hope you got the idea. நான் சொல்றது புரிந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். If you are there in a running race, இப்போ ஒருவேளை நீங்க ஒரு ஓட்ட பந்தயத்துல இருக்கீங்கன்னு வைங்க. you don't get the clap when you are starting to run. நீங்க ஓட்ட பந்தயத்துல ஆரம்பத்துல நிக்கும் பொழுது உங்களை பார்த்து யாரும் கையை தட்ட மாட்டாங்க. You have to wait for it till the end. நீங்க முடிவில் ஜெயம் எடுக்கும் பொழுதுதான் உங்களுக்கான பாராட்டுகள் கிடைக்க போகிறது. Nobody gives you a cup when you are in the starting line. நீங்க ஸ்டார்டிங் லைன்ல நிக்கும் போது இந்தாப்பா உனக்கு தான் கப்பு அப்படின்னு கொண்டு யாரும் கொடுக்க மாட்டாங்க. And nobody will say, come and stand in 1, 2, 3 when you are starting. நீங்க ஆரம்பத்துல நிக்கும் பொழுது இங்க வாப்பா 1, 2, 3 படி போட்டிருக்கோம், அதுல ஒரு படியில போய் நில்லுன்னு சொல்ல மாட்டாங்க. You have to wait for it till the end. நீங்கள் இந்த ஓட்டம் முடியும் வரையிலே காத்திருக்க வேண்டும். But what you have to do? ஆனா செய்ய வேண்டியது என்னங்க? Set your eyes on the prize. உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற பரிசு பொருளின் மேல் உங்கள் கண்கள் நோக்கமாய் இருக்கட்டும். And keep giving your best. நீங்கள் எவ்வளவு முடியுமோ, எவ்வளவு தூரம் உங்களாலே முடியுமோ அவ்வளவு தூரம் சிறப்பாக செய்யுங்கள். In the end, முடிவென்ன? you will be crowned by God with glory. தேவன் உங்களுக்கான அந்த முடிசூட்டலை செய்வார். அந்த கிரீடத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Hallelujah. அல்லேலூயா. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க இன்னைக்கு? ஆமென். I encourage you everyone for determined effort. இங்க ஒவ்வொருவரும் அந்த உறுதியான உழைப்பை நான் செய்வேன் என்ற முடிவோடு நீங்க செயல்படுங்க. Desire earnestly. முதலாவது நான் சொன்ன உண்மையான வாஞ்சை இருக்கணும். Determined effort. இரண்டாவது உறுதியான உழைப்பு இருக்கணும். The third and the final one. மூன்றாவதும் இறுதியானதுமான காரியத்தை நான் கவனிப்போமானால், Let's come back to 1 Corinthians 3, 6 and 7. நீங்கள் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். Paul also said, I planted, Apollos watered, but God gave the increase. So then, neither he who plants is anything, nor he who waters, but God who gives the increase. நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். Hallelujah. அல்லேலூயா. Third important truth. மூன்றாவது மிக முக்கியமான உண்மை என்ன? To increase, நம்ம பெருக வேண்டுமானால் depend exclusively on God. நாம் தேவனை மாத்திரமே சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். I like the Tamil word. நான் இந்த தமிழ் வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேவனே ஆமென். விளையச் செய்தார், தேவனாலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா. சொல்லாமா சேர்ந்து? ஆமென். தேவனாலே எல்லாம் ஆகும். யார் விளையச் செய்றா? Depend exclusively on God. தேவனை மாத்திரமே நாம் சார்ந்தவர்களாக இருக்கணும். The effort should be very determined from your side. நாம் தான் உண்மையாகவே உறுதியோடு அந்த உழைப்பை செலுத்த வேண்டும். அந்த உழைப்பை செலுத்துகிறதிலே உறுதியாக நாம் இருந்தாக வேண்டும். But ஆனால் no matter how much you work, நீங்க எவ்வளவுதான் உறுதியாக உழைத்தாலும் கூட, without God in the picture, you cannot see increase. இங்கே தேவன் இல்லாமல் இருப்பாரானால், அந்த இடத்திலே தேவனுடைய பிரசன்னம் இல்லாமல் இருக்குமானா உங்களுக்குள்ள அந்த விளைச்சல் உண்டாக போறது. Hallelujah. அல்லேலூயா. I'm not undermining effort. உங்களுடைய உழைப்பை நான் குறைத்து மதிப்பிடவே இல்லை. Have you seen somewhere in the lorries, in the buses, they write this on the back of the... நீங்க நம்ம நாட்டில் பார்க்கும்போது லாரிக்கு பின்னாடி, பஸ்ஸுக்கு பின்னாடி இப்படி சில வாசகங்கள் எழுதி இருப்பதை நீங்க பார்த்திருப்பீங்க. உழைப்பே உயர்வு, தன் கரமே தனக்கு உதவி. பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரிலாம்? So the worldly people have an understanding, just effort is enough. உலகம் என்ன நினைக்குது? ஒரு மனுஷனுடைய உழைப்பு அவனுக்கு போதும் அவன் முன்னேறுவதற்கு. But Apostle Paul says, ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், I only planted. நான் நட்டேங்க. But just planting something is not going to automatically make it flourish. நான் நட்டதனால் மாத்திரமே அந்த பயிர் விளைச்சலை கொடுத்து விட போவதில்லை. Now to understand this, come to James chapter 5 and verse 7. நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் யாக்கோபு எழுதின நிருபத்துடைய 5வது அதிகாரத்தை பார்க்க வேண்டும்.
verse 7, 5:7 கவனிச்சு பாருங்க. second part. அவர் சொல்லுகிறார், Behold, see how the farmer waits for the precious fruit of the earth and is patient with it until it receives the early and the late rains. இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான். I'm trying to synchronize all the three thoughts together in the right succession. இந்த 3 காரியங்களையும் சரியான வரிசைப்படி ஒன்றின் பின் ஒன்றாக சொல்லி உங்களுக்கு நான் இதை புரிய வைக்க விரும்புகிறேன். Desire earnestly for increase. தேவனாகிய கர்த்தர் உங்களை விருத்தியாக்க வேண்டுமானால் உண்மையான விருத்தியாக வேண்டும் என்ற வாஞ்சை உங்கள் உள்ளத்தில் இருக்க வேண்டும். Have a determined effort in your life to see increase. இந்த பெருக்கம் வேண்டுமானால் உண்மையான உழைப்பை நீங்கள் கொடுத்தாக வேண்டும். But now you take the effort and put the seed into the ground. நீங்கள் உண்மையாகவே உழைப்பை செலுத்தி நீங்கள் விதையை கையில் எடுத்து இப்பொழுது அந்த விதையை மண்ணிலே ஊன்றி விட்டீர்கள். Now James says, just sowing itself will not bring harvest. இங்க யாக்கோபு என்ன சொல்றாரு? நீங்க விதைத்து விட்டதனாலே, நீங்கள் விதைத்த வேலையை முடித்து விட்டதனாலே நீங்கள் அறுவடைக்கு போய் விட முடியாது. He says, after you sow, நீங்கள் விதைத்ததற்கு பின்பதாக you have to wait for rains to come. நீங்கள் மழைக்காக காத்திருக்க வேண்டும் பொறுமையோடு. The former rain, the later rain. அங்கே முன்மாரிக்காகவும் காத்திருக்க வேண்டும், பின்மாரிக்காகவும் காத்திருக்க வேண்டும். Now, with our hand we can sow. நம்முடைய கரத்தினாலே செய்கிற உழைப்பினாலே நாம் விதைப்பை செய்து விட முடியும். But none of our efforts can bring rain. நாம நம்முடைய கரத்தினால மழையை கொண்டு வர முடியுமா? நம்ம யாராவது மழையை கொண்டு வந்துட முடியுமா? That is the work of God. அது தேவனுடைய கிரியை. Hallelujah. Hallelujah. So you do your effort. நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னமோ அதை செய்யுங்கள். And then you look up. அதுக்கு பின்பாக தேவனை நோக்கி பாருங்க. I lift up my eyes to the hills, from whence comes my help. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். My help comes from the Lord who made heaven and earth. வானத்தையும் பூமியை உண்டு பண்ண கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். Hallelujah. Hallelujah. He is the one who sends rain upon the righteous and the unrighteous. அவர் நீதிமான்கள் மேலும் துன்மார்க்கர் மேலும் மழையை பெய்விக்கிற தேவனாய் இருக்கிறார். Lord, I wait for your completion. ஆண்டவரே, இந்த வேலையை செய்து முடிப்பதற்கு நான் உம்மையே நோக்கி பார்க்கிறேன். Hallelujah. Hallelujah. I tell you, the final switch of increase is with God. கடைசியாக அந்த பெருக்கம் உண்டாவதற்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்க வேண்டியவர் நம்முடைய தேவன் மாத்திரமே. And he will be able to do it. அதை அவர் நிச்சயமாகவே அதை செய்து முடிக்க வல்லவர். If you look at the life of Abraham, நீங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. Isaiah 51:2. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 51வது அதிகாரத்துடைய 2வது வசனம். The verse says, look unto Abraham your father and to Sarah who bare you. When I called him alone, and he was the only one. I blessed him and made him many. I blessed him and increased him. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். யார் பெருக பண்ணா? அவன் ஒண்டியா இருந்தாங்க. He was alone. He was single. அவன் தனி மனிதனாக ஒருவனாக இருந்தான். He was helpless. அவன் உதவியற்றவனாக இருந்தான். Nobody could make him fruitful. அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ண அங்கே ஒருவரும் இல்லை. His own effort or anybody's assistance could not bring him out of the mess. அவனுடைய சொந்த முயற்சியும் இன்னொருவர் செய்த உதவியும் அவனுடைய பிரச்சனையிலிருந்து அவனை வெளியே கொண்டு வர முடியாது. The Bible says, வேதம் சொல்லுகிறது, I called him alone and blessed him and increased him. அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணேன். Hallelujah. Hallelujah. You want God to increase you? ஆண்டவராகிய தேவன் உங்களை பெருக பண்ண வேண்டும் என்ற விருப்பம் உங்களுக்குள்ள இருக்கா? I would say, நான் சொல்லுவேன், depend exclusively on God. நீங்கள் கர்த்தர் மேல் மாத்திரமே இந்த காரியத்துக்காக நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்க. Hallelujah. Hallelujah. Everyone will forsake you. மற்றவர்கள் உங்களை விட்டு விடலாம், கைவிட்டு விடலாம். Everyone will fall apart.
மற்றவர்கள் விழுந்து போகலாம், நம்மை விட்டு விலகி போகலாம். You may feel weak and weary. நீங்கள் பலவீனமற்றவர்களாக, ஒன்றும் செய்ய திராணி அற்றவர்களாக உணரலாம். You can feel unworthy before the big task before you. உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த பெரிய வேலையை செய்வதற்கு பொருத்தமற்ற நபராக நீங்கள் உங்களையே கருதி கொள்ளலாம். But God says, ஆனால் தேவன் சொல்லுகிறார், desire earnestly. நீ உண்மையாகவே வாஞ்சித்தாயானால், If you work or you take efforts with determination, உறுதியான உழைப்பை நீ செலுத்துவாயானால், and you depend exclusively on God. தேவனை மாத்திரமே உண்மையாக சார்ந்து கொள்வாயானால், I planted, நான் நட்டேன், Apollos watered, அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், but God gives the increase. ஆனால் தேவனோ அந்த பெருக்கத்தை கட்டளையிட்டார், விளையச் செய்தார். This morning I pray that everyone will step into a season of increase. இன்றைய காலை வேளையில நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த பெருக்கத்தின் காலத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமா இருக்கு. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஆமென். எழும்பி நில்லுங்க தேவ சமூகத்துல. Put your burdens on the Lord. உங்களுடைய எல்லா கவலைகளையும் கர்த்தர் மேல வச்சிருங்க. Desire, receive his vision and desire. ஆண்டவர் கொடுக்கிற இந்த பெருக்கத்தின் தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுங்க. Don't despise it. நீங்க தயவு செய்து அதை உதாசீனப்படுத்தாதீங்க. Don't consider it as small. இது ஒரு சின்ன தரிசனம் அப்படின்னு அதை விட்டு விடாதீங்க. Maybe a small desire, உங்களுக்குள்ள சின்ன விருப்பமா அது உண்டா இருக்கலாம். but if it is coming from God, ஆனா உங்களுக்கு தெரியுமா, அந்த சின்ன விருப்பமும் கர்த்தர் தான் உங்களுடைய இருதயத்துல அந்த வாஞ்சையை வைக்கிறார். when he keeps that desire in your heart, நீங்க உங்களுடைய இருதயத்துல அந்த வாஞ்சையை நாட்டினவர்களாக இருங்க. receive it in faith. நீங்க விசுவாசத்தோடு அதை பெற்றுக்கொள்ளுங்க. Don't despise it. அதை ஒருபோதும் அற்பமாய் எண்ணாதிருங்க. And praise God for it. ஆண்டவர் கொடுத்த அந்த விருப்பத்துக்காக அவருக்கு நன்றி செலுத்துங்க. Put your trust on him. அவர் மேல உங்களுடைய முழு நம்பிக்கையை வையுங்க. Have some determined work order, work schedule from today. இந்த நாள் முதல் கொண்டு அந்த தரிசனத்தை நோக்கின உறுதியான உழைப்பை நீங்கள் செலுத்துங்க. Give it time. அதுக்கு நேரம் கொடுங்க. Give it some energy. நீங்க அதை வளர்க்குவதற்கு வேண்டிய முயற்சியில் இருங்க. Give it some training and practice. அதற்கு வேண்டிய பயிற்சியும் அதற்கு வேண்டிய நிலைகள்ல ஒன்னொன்னு செய்ய வேண்டியதை காலத்துக்கு செய்யுங்க. You may be working in the secret, in the silence, in the darkness. நீங்கள் தனிமையிலே, இருட்டிலே, தனியொரு ஆளாக நீங்கள் அந்த ரங்கத்தில் அதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கலாம். Go to the deep and work humbly. நீங்கள் ஆழத்திலே போய் தாழ்மை உள்ளவராக அந்த பணிகளை செய்யுங்கள். You may be left all alone to work, but don't feel alone because God is watching you. ஒருவேளை இந்த வேலையை செய்வதற்கு தனித்து விடப்பட்டவர்களைப் போல நீங்கள் இருந்தாலும் தயவு செய்து நீங்கள் தனித்தவராக உணர வேண்டாம். தேவனாகிய கர்த்தர் உங்களோடே கூட இருக்கிறார். The Bible says, வேதம் சொல்லுகிறது, the Father who looks at you in the secret will reward you openly. அந்தரங்கத்தில் பார்க்கிற உங்கள் பிதா உங்களுக்கு வெளியரங்கமாக பதிலளிப்பார். Hallelujah. ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். சொல்லுவோமா? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய விருப்பத்தை எனக்குள்ள விதைங்கப்பா, விதைங்க. நான் என் ஹார்ட் ஓபன் பண்றேன். நீர் என்ன விரும்புகிறீரோ அதை எனக்குள்ள விதைங்க. என்னை பற்றி, என் வீட்டை பற்றி, என் ஊழியத்தை பற்றி,
என்னோட வருங்காலத்தை பற்றி நீங்க என்ன விதைக்க விரும்புறீங்களோட விருப்பங்களை எனக்கு விதைங்க ஆண்டவரே. Lord, sow the desires in my heart. என்னுடைய இருதயத்திலே அந்த விருப்பத்தை தயவு செய்து தேவனே விதைப்பீராக. I am open, I am willing. ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். I am open, I am willing. ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக என்னுடைய இருதயத்தை திறந்து வைக்கிறேன். Whatever you want to do, I am willing, Lord. ஆண்டவரே நீர் என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ அதற்கு என்னை ஒப்புக்கொடுக்கிறேன். Right now let the thoughts of increase come into your heart. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே அந்த விருத்தி உண்டாவதற்கு என்னுடைய இருதயத்திலே அந்த வாஞ்சையை கொடுப்பீராக. Right now let the Lord put the thoughts of increase in your heart. என்னுடைய இருதயத்திலே அந்த விருப்பத்துக்குரிய வாஞ்சையை தேவன் இப்பொழுதே உண்டாக்குவாராக. Right now, இப்பொழுதே every thought of negativity, எல்லா விதமான மறைமுகமான எண்ணங்களும் விலகட்டும். all the thoughts of unbelief, எல்லா விதமான அவிசுவாச எண்ணங்களும் விலகட்டும். let God's light shine into the darkest recesses of your heart. ஆண்டவராகிய தேவன் நம்முடைய இருதயத்துடைய இருளான பகுதிகள் எல்லாவற்றையும் அகற்றி போடுவாராக. Hallelujah. Hallelujah. Let light shine from heaven. பரலோகத்தினுடைய வெளிச்சம், பரலோகத்தினுடைய ஒளி நம்மேல் வீசட்டும். Let your eyes open to see the great things God has prepared for you. தேவனாகிய கர்த்தர் நமக்கு வைத்த பெரிதான காரியங்களை காணும்படிக்கு நம்முடைய கண்களை தேவன் திறப்பாராக. Lift your hands and start praying. இன்னைக்கு கரங்களை உயர்த்தி கர்த்தரை நோக்கி பார்த்து எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஹalleluya. இப்பொழுது உம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். Yes Lord. உம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். Yes Lord. உம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். Amen. Right now I pray ஆண்டவரே இப்பொழுதே நான் ஜெபிக்கிறேன். that every laziness will go away. எல்லா விதமான சோம்பலின் ஆவிகள் விலகி போகட்டும். Every laziness will go away. எல்லா விதமான சோம்பலின் காரியங்கள் விலகட்டும். Ora bala raba shandala raba dula bauria. Every disappointing, discouraging spirit leave in the name of Jesus. எல்லா விதமான சோர்ந்து போகிற உற்சாகமற்ற எண்ணங்கள் எங்களை விட்டு விலகி போவதாக. Let the mighty hand of God come and rest on you. கர்த்தருடைய மகிமை உள்ள கரம் இப்பொழுது எங்கள் மேல் தங்கட்டும். Spirit of wisdom and understanding. ஆண்டவருடைய ஆவியானவரே, நீர் ஆசீர்வாதத்தின் ஆவியானவரும் ஞானத்தின் ஆவியானவரும் எங்களுக்கு புத்தியை தருகிறவரும் ஆவியானவராய் இருக்கிறீரே. Right now the spirit of wisdom come upon you. ஞானத்தின் ஆவியானவர் இப்பொழுது எங்கள் மேல் இறங்குவீராக. இந்த நேரத்துல யாராவது உங்க படிப்புல வீக்கா இருப்பீங்களா, கரங்களை உயர்த்தி ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, என்னை பலப்படுத்தும், என்னை பலப்படுத்தும். Yes Lord. I must increase. ஆண்டவரே எனக்கு ஒரு பெருக்கம் வேண்டும். I must increase. ஆண்டவரே எனக்கு ஒரு விருத்தி As a child of God I must increase. ஆண்டவரே உம்மை பார்த்து இப்பொழுது நான் கேட்கிறேன், எனக்கு பெருக்கத்தை தருவீராக. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். Yes Lord. என் எல்லைகளை பெரிதாக்கும். Yes Lord. உம்முடைய கரம் என் மேல இறங்கட்டும் ஆண்டவரே. Amen. Right now the spirit of wisdom, the spirit of understanding, உங்களுடைய புரிந்து உணர்வினுடைய ஆவி, உங்களுக்கு இருக்க வேண்டிய ஞானத்தின் ஆவி, the spirit of might and of power, கர்த்தருடைய வல்லமையினுடைய ஆவியானவர், let him come down and rest on your forehead. ஆண்டவரே இப்பொழுது எங்கள் மேல் இறங்குவீராக. From today, இன்றை முதல் from கொண்டு, today, இந்த நாள் முதல் the கொண்டு spirit of increase, ஆண்டவரே ஒரு விருத்தியின் ஆவி எங்களுக்கு the கட்டளையிடும். spirit of increase, ஆண்டவரே எங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் விருத்தியை in கட்டளையிடும். everything you put your hand on. நாங்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் பெருக்கத்தை கட்டளையிடுவீராக. Let visions expand. ஆண்டவரே எங்களுடைய தரிசனங்களை விரிவாக்கும். Let visions expand. ஆண்டவரே எங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் பெருக்கம் Ora உண்டாயிருக்கட்டும். bala raba shandala raba dula bauria. Thank you Jesus. ஆண்டவரே Thank you Jesus. நன்றி இயேசுவே. Thank you Jesus. நன்றி இயேசுவே. Thank you Jesus. நன்றி இயேசுவே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஹalleluya. எங்களை ஒரு பெருக்கத்துக்கு அழைத்த தேவனே, that we may be increased, O Lord. சகலம் அழைத்த உடன்படிக்கைக்குள்ளே அடங்கி இருக்கிறது ஆண்டவரே. So that the covenant has come down, O Lord. நிச்சயமா எங்களை பெரிய பெருக்கத்துக்கு அழைத்த தேவன். Lord, you have called us for a great எங்கள் தனி increase வாழ்க்கையிலே, in our personal life, O Lord, குடும்பத்திலே, in our family, O Lord, கையின் கிரியைகளிலே, in all the works of our hands, O Lord, ஊழியத்திலே in our ministry, O Lord, பெரிய பெருக்கத்தை நாங்கள் அனுபவிக்க எங்கள் கண்களை திறந்தரணும். that we may experience a great increase. எங்கள் Open our eyes, O விசுவாசத்திலே Lord, எங்களை வளர பண்ணும்.
that we should grow in faith, O Lord, எங்களுக்கு வைத்திருக்கிற பெருக்கத்தை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். that we may experience and enjoy the increase, O Lord. உம்முடைய கரம் எங்களை தாங்கி நடத்தட்டும். Let thy hand uphold us and lead us, O Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of Jesus, my Father. ஆமென். அன்பான நேயர்களே, இந்த ஆராதனை